ஓகே, அட்ரினல் கிளாண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஆக்சுவலாக இப்போ ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா இதில் இந்த டாக்டர்ஸ் ஜிடிலலாம் ஹிஸ்ட்ரியில எல்லாமே கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சும்மா லைட்டாக ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்டு பை இட்டாலியன் அனாட்டமிஸ்ட் பார்த்தலோமியோ யூஸ்டாஷி இன் 1500s. அப்புறமா த பிரசன்ஸ் ஆஃப் அட்ரினல் கிளாண்ட் இன் அதர் வெர்டிபிரேட் ஸ்பீஷீஸ் வந்து கோலிக்கர், ஆல்பர்ட் வான் கோலிக்கர். அப்புறம் அடிசன், தாமஸ் அடிசன், அது ஈஸி, நம்ம அடிசன்ஸ் டிசீஸ் அட்ரினல் ஃபெயிலியர் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் லாஸ்டா அந்த ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி அட்ரினல் ஹெச்பிஏ ஆக்சிஸ் கண்டுபிடிச்சது வந்து ஹான்ஸ் செல்லி. ஸோ இந்த 3 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்ல மெயினாக கன்ஃபியூஸ் ஆகுறது கார்டெக்ஸ் எங்கேருந்து டெவலப் ஆகும், மிடில் எங்கேருந்து டெவலப் ஆகும். ஸோ கார்டெக்ஸ் வெளியில இருக்கிறது ஃப்ரம் மீசோடம், உள்ள இருக்கிறது ஃப்ரம் எக்டோடம். நம்ம யூஸ்வலா உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் எண்டோடம் நினைப்போம், பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா வருது. உள்ள இருக்கிற மெடுலா வந்து ஃப்ரம் நியூரல் கிரஸ்ட் எக்டோடம், வெளியில இருக்கிற கார்டெக்ஸ் வந்து ஃப்ரம் சீலோமிக் மீசோடம். ஸோ அப்புறமா ரைட் இஸ் பிரமிடல் ஷேப்பு, லெஃப்ட் இஸ் கிரசன்ட் ஷேப்பு. அப்புறமா இது வந்து ஒரு எம்சிக்யூ இந்த கொஸ்டின் பேங்க்ல கேட்டிருந்தாங்க. அப்புறம் வெயிட் வந்து 4 grams. அப்புறம் பிளட் சப்ளை வந்து எவ்வளோனா 2 liters per kg per minute, அதாவது 2000 ml per kg per minute. அப்புறமா நெக்ஸ்ட் அப்படியே கீழே லாஸ்ட் 2 lines சொல்லுங்க. இது எக்ஸ்ட்ரா அட்ரினல் ஃபியோக்ரோமோசைட்டமா வந்துச்சுன்னா அது பேர் பேராகேங்லியமா. ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்த பேஜ். ஸோ ரிலேஷன்ஷிப்ல லெஃப்ட்டுக்கு என்ன ரிலேஷன், ரைட்டுக்கு என்ன ரிலேஷன். ரைட் வந்து இட் அபர்ட்ஸ் த போஸ்ட்ரோலேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் த ரெட்ரோஹெப்பாட்டிக் வீனா கேவா. ஸோ ரைட் வந்து வீனா கேவா, லெஃப்ட் அதே மாதிரி அயோட்டா. ஸோ அப்புறமா ரைட் அட்ரினல் கிளாண்ட் வந்து இஸ் பவுண்ட் பை த ரைட் கிட்னி இன்ஃப்ரோலேட்டரலி, எல்லாம் ரெட்ரோபெட்ரோனல் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்புறம் டயஃப்ரம் போஸ்டீரியர்லி, பேர் ஏரியா ஆஃப் லிவர் ஆன்டீரியோ சுப்பீரியர்லி. அப்புறம் லெஃப்ட் வந்து லைஸ் பிட்வீன் த லெஃப்ட் கிட்னி அண்ட் அயோட்டா அண்ட் வித் இட்ஸ் இன்ஃபீரியர் லிம்ப் எக்ஸ்டெண்டிங் ஃபார்தர் கார்டல் known as the towards the renal hilum. ஸோ ரீனல் ஹைலம் வரைக்குமே அதோட இன்ஃபீரியர் லிம்ப் டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும், அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்புறம் அதர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் லெஃப்ட் அட்ரினல் கிளாண்ட் வந்து டயஃப்ரம் போஸ்டீரியர்லி, டெய்ல் ஆஃப் பாங்க்ரியாஸ், ஸ்பிளீனிக் ஹைலம், அதெல்லாம் நம்ம அப்படியே யோசிச்சே போட்டுடலாம். அப்புறம் மெயினா வந்து அதுக்கு அடிஷ்னலா ஜெரோட்டாஸோட கவரிங்கும் இருக்கும். அது இல்லாம அதுக்கே ஒரு தனி ப்ராப்பர் கேப்சூல் இருக்கும். ஸோ 2 கவரிங் இருக்கு அட்ரினலுக்கு, அதோட கவரிங் அப்புறம் கிட்னியோட ஜெரோட்டாஸும் அதை கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் வாஸ்குலேச்சர். வாஸ்குலேச்சர்ல ஆர்டீரியல் சப்ளை இஸ் டிஃப்யூஸ். அப்புறம் வீனஸ் ட்ரைனேஜ் வந்து சிங்கிள் சாலிட்டரி தான். ஸோ ஆர்டீரியல் சப்ளை வந்து 3 ஆர்டரி, சுப்பீரியர் அட்ரினல், மிடில் அட்ரினல், இன்ஃபீரியர் அட்ரினல். அது அப்படியே நம்ம மேல இருந்து கீழே அப்படியே சொல்லிடலாம். சுப்பீரியர் அட்ரினல் வந்து ஃப்ரம் த இன்ஃபீரியர் ஃப்ரெனிக் ஆர்டரி, மிடில் அட்ரினல் வந்து இம்பார்ட்டன்ட், அது வந்து ஃப்ரம் த அயோட்டா. அப்புறமா இன்ஃபீரியர் அட்ரினல் வந்து ஃப்ரம் த ரீனல் ஆர்டரி, கீழே இருந்து வரும். அப்புறம் இதுல வந்து இன்ஃபீரியர் தான் வந்து மோஸ்ட் ப்ராமினன்ட் அண்ட் மோஸ்ட் காமன்லி சிங்கிளி ஐடென்டிஃபைபிள். மற்ற சுப்பீரியர் மிடிலுக்குலாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், ஆனா இன்ஃபீரியர் தான் வந்து ப்ராமினெண்டா, அது ஒரு ஆர்டரியா இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் அட்ரினல் வெயின் இஸ் அப்ராக்சிமேட்லி 2 centimeters லாங் அண்ட் ட்ரெயின்ஸ் இன்டு த லெஃப்ட் ரீனல் வெயின். இது கிட்னி மாதிரியே தான், லெஃப்ட் கிட்னியோட லெஃப்ட் ரீனல் வெயின் லாங்கா இருக்கிற மாதிரி லெஃப்ட் அட்ரினலோட வெயினும் லாங்கா இருக்கும். அப்புறம் ரைட் அட்ரினல் வெயின் இஸ் டிபிக்கலி ஷார்ட் அண்ட் வைடு அண்ட் இட் ட்ரெயின்ஸ் இன்டு த வீனா கேவா. ஸோ லெஃப்ட் அட்ரினல் வெயின் வந்து லெஃப்ட் ரீனல் வெயின்ல ட்ரெயின் ஆகும், ரைட் வந்து நேராக வீனா கேவால ட்ரெயின் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 20% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கும். ரைட் அட்ரினல் வெயின் மே ட்ரெயின் இன்டு த ஆக்சசரி ரைட் ஹெப்பாட்டிக் வெயின் ஆர் இன்டு த வீனா கேவா. அப்புறம் இந்த வேரியன்ட் வந்து சர்ஜரி பண்ணும்போது நம்ம விஜிலண்டா இருக்கணும். ஸோ இதுல வந்து இந்த டயக்ராம் 40.3 வருங்க, அதில் நான் அப்படியே சொல்லிடுறேன். 40.3ல அந்த டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இது பக்கத்துல வீனா கேவா பக்கத்துல இருக்கிற டாட்டட் லைன்ஸ், அந்த ஏரியா தான் கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த வெயின்ஸ். ஸோ இந்த ஏரியால வெயின் எங்க வேணாலும் இருக்கலாம், கீழே இருந்து மேல வரைக்கும். இந்த ஹெப்பாட்டிக் வெயின்ஸோட பைஃபர்கேஷன்ல இருந்து ரீனல் வெயினோட பைஃபர்கேஷன் வரைக்கும் வெயின்ஸ் வந்து அட்ரினல் வெயின் எங்க வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம அந்த ஏரியால ஃபுல்லா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் அடுத்த பிசிடில கொடுத்துருக்காங்க, எங்க இருந்து வேணாலும் அதை அரைஸ் ஆகலாம். சரி, இப்போ திருப்பி பேஜ் 965 வந்துருங்க. ஸோ நார்மல் ஹிஸ்டோபெத்தாலஜி. ஹிஸ்டோபெத்தாலஜில அந்த இதுவும் வந்து நமக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய டைம் எம்சிக்யூல கேட்கறான் ஜிடிலாம். 3 லேயர்ஸ் என்னென்ன. ஸோ 3 லேயர்ஸ். கார்டெக்ஸ் வந்து 2 mm திக்கு. இட் இஸ் த கம்போசஸ் மோர் தென் 80% ஆஃப் த மாஸ் ஆஃப் த கிளாண்டு. அப்புறம் 3 லேயர்ஸ் வந்து ஜோனா கிளாமர்லோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ரெட்டிகுலரிஸ். ஸோ கிளாமர்லோசா அதை பத்தி ஒரு பாயிண்ட், ஈஸ்னோஃபிலிக் லிப்பிட் புவர் சைட்டோபிளாசம். அப்புறமா இட் டஸ் நாட் ஃபார்ம் அ கம்ப்ளீட் லேயர். ஜோனா கிளாமர்லோசா பத்தி ஒரு 2 ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஃபாசிகுலேட்டா. ஃபாசிகுலேட்டா வந்து மிடில் லேயர், லாங் ரேடியல் காலம்ஸ் ஆஃப் லார்ஜ் கிளியர் லிப்பிட் லேடன் செல்ஸ். ஸோ லிப்பிட் லேடன் வந்து ஃபாசிகுலேட்டா. ஃபாசிகுலேட்டா தானே இது ப்ரொடியூஸ் பண்ணும், இது ஆல்டோஸ்டிரான். ஓகே, ஸோ ஆல்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து லிப்பிட் லேடன் செல்ஸ். இது மற்ற கார்டிசால் ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து இது லிப்பிட் புவர். அது லிப்பிட் புவர், இது லிப்பிட் லேடன்.
அப்புறம் zona reticularis. Reticularis is made up of small nests of compact eosinophilic cells. இதுவும் eosinophilic cells தான். அப்புறம் மெடுலா வந்து clusters and short cords of chromaffin cells. அது நமக்கு enterochromaffin, so chromaffin cells, short cords. அதுதான் அவ்வளவுதான் அதுல பாயிண்ட். வேற அது கீழே எதுவும் பெருசா பாயிண்ட் இல்லை, ஸ்பெசிபிக் பாயிண்ட் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த பேஜ். இந்த அடுத்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஃபினைல் ethanolamine N-methyl transferase is responsible for the conversion of norepinephrine to epinephrine. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நம்ம அட்ரினல் ஃபியோக்ரோமோசைட்டோமால மட்டும்தான் இந்த என்சைம் இருக்கும். அதனால அதுதான் வந்து எபினெஃப்ரின் ப்ரொடியூஸ் பண்ணும். மீதி எல்லாமே இந்த என்சைம் இல்லாதனால நாரெபினெஃப்ரின் தான் ரிலீஸ் பண்ணும். அது அடுத்து வரும். ஸோ நெக்ஸ்ட் அட்ரினல் ஸ்டீராய்ட் சிந்தசிஸ். ஸோ சிந்தசிஸ்ல வந்து அட்ரினல் ஸ்டீராய்ட்ஸ் பயோசிந்தசிஸ் பிகின்ஸ் வித் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் டு த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் பை த ஸ்டீராய்டோஜெனிக் அக்யூட் ரெகுலேட்டரி புரோட்டீன் ஸ்டார். அதான் ஸ்டீராய்டோஜெனிக் அக்யூட் ரெகுலேட்டரி புரோட்டீன் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். அது ரெண்டும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சைட்டோக்ரோம் P450 ஃபேமிலி. அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸை கேட்டபிளைஸ் பண்ணும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து சீரியல் ஆக்சிடேஷன் பை சைட்டோக்ரோம் P17 கன்வெர்ட்ஸ் பிரெக்னினலோன் டு ப்ரொஜெஸ்ட்ரான் into the major adrenal sex hormone DHEA, dihydroepiandrosterone. ஸோ CYP17 தான் வந்து DHEA ஃபார்ம் பண்றதுக்கு வேணும். அப்புறம் ஆண்ட்ரோஸ்டீனிடையான், அதுக்கும் அதான் யூஸ் ஆகுது. அப்புறம் 17 ஹைட்ராக்சி பிரெக்னினலோன், அந்த மேல இருக்கிற பேராகிராஃப். அப்புறம் அது வந்து ஆக்சிடைஸ் பண்ணும்போது 3 பீட்டா ஹைட்ராக்சி டிஹைட்ரோஜனேஸ் தான் ஆக்சிடைஸ் பண்ணோம். ஃபாலோட் பை ஆக்ஷன் ஆஃப் CYP21A and 11B yields cortisol. ஸோ கார்டிசால் எப்படி வருது, டிஹைட்ரோ எபிஆண்ட்ரோஸ்டிரான் எப்படி வருது அது பார்த்துக்கணும். டிஹைட்ரோ எபிஆண்ட்ரோஸ்டிரான் வந்து CYP17 பிரெக்னினலோன்ல இருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அதுல இருந்து கன்வெர்ட் ஆகி வருது. இது நம்ம கார்டிசால் வந்து CYP21 and CYP11. அது ஞாபகம் வச்சுக்கணும், கேட்டாலும் கேட்டுருவானுங்க. 17 ஹைட்ராக்சி பிரெக்னினலோன் என்சைம் பேரு. அப்புறம் ஆல்டோஸ்டிரான் இஸ் ஜெனரேட்டட் பை ஆக்சிடேஷன் ஆஃப் கார்டிகோஸ்டிரோன் பை CYP11B2. ஸோ 11B1 வந்து கார்டிசால், 11B2 வந்து ஆல்டோஸ்டிரான். ஜீவன் அந்த டயகிராம் இருக்கு 971. ஆமா 40.1. அது இந்த ரிலேஷன்ஸ் தான். நம்ம ரைட் சைடுனா ரைட் சைடு ரெட்ரோபெரிட்டோனியல் ஸ்ட்ரக்சர்ஸ், லெஃப்ட் வந்து லெஃப்ட் ரெட்ரோபெரிட்டோனியல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுதான், அதுல வேற பெருசா எக்ஸ்பிளைன் பண்றது ஒண்ணும் இல்ல. இல்ல அந்த கேம் ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்திருக்கான். இப்போ நீ சொன்னது எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. சரி சரி சரி, அது சொன்னியா? ஆமா ரைட். அதான் இப்ப அது சொன்னதுதான். அதை இதை பார்த்தா அப்படியே லைட்டா கொஞ்சம் பிக்டோகிராஃபிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த நம்பர்ஸ்லாம். ஓகே, அடுத்து ஸ்டீராய்டு ஹார்மோன் பிசியாலஜி அண்ட் மெட்டபாலிசம். ஸோ பிசியாலஜியில இந்த தேர்ட் லைன்ல எல்லாமே இட் பைண்ட்ஸ் டு இன்ட்ரா செல்லுலர் ரிசெப்டர்ஸ். ரிசெப்டர்ஸ்லாம் செல்லுக்குள்ள இருக்கும். இப்போ லாஸ்ட் 3 லைன்ஸ், serum levels of these proteins and hence free hormone levels can be altered by certain physiological disease states like pregnancy, nephrotic syndrome, cirrhosis. இதெல்லாம் ஆல்டர் ஆகும். நெக்ஸ்ட் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் வந்து the release of corticotrophin releasing factor மேல ஹைப்போதலாமஸ்ல இருந்து அப்புறமா பிட்யூட்டரி போர்ட்டல் பை ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ் ரிசல்ட்ஸ் இன் அட்ரினோகார்டிகோட்ராபிக் ஹார்மோன். அப்புறம் அதுதான் வந்து இங்க ஒரு 5th லைன், ஸ்டீராய்டோஜெனசிஸ் இஸ் acutely upregulated by increasing the steroidogenic acute regulatory protein mediated cholesterol transport and pregnenolone synthesis by CYP11A1. அது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப்ல glucocorticoid hormones have broad ranging effects on almost all organ systems. So as a rule they generate the catabolic state that characterizes the body's response to stress. அதான் கார்டிசால் தான் மெயின் ஹார்மோன். அப்புறம் வேற ஸ்பெசிபிக் பாயிண்ட்லாம் அதான் அந்த இது என்ன பண்ணும், குளுக்கோஸ் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ். அப்புறம் அடுத்து ஒரு 2 லைன் கீழே அதே மாதிரி ஃபேட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டிமுலேட்ஸ் லிப்போலைசிஸ் வித் ரிலீஸ் ஆஃப் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட். ப்ரோட்டீனை கேட்டபலைஸ் பண்ணிடும். ஸோ ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ கேட்டபலைஸ் பண்றது ப்ரோட்டீனை, இல்லை இதையும் குளுக்கோஸையும் ஃபேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். லாஸ்ட் ஒரு 4 லைன்ஸ், கார்டியாக் கான்ட்ராக்டிலிட்டி அண்ட் பெரிஃபரல் வாஸ்குலர் டோன் are thus maintained, explaining why the hemodynamic collapse that accompanies acute adrenal insufficiency can be remedied by glucocorticoid administration. So glucocorticoid கொடுக்கறனால cardiac contractility and peripheral vascular tone வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால தான் நம்ம அந்த ஷாக்ல அதை கொடுப்போம். நெக்ஸ்ட் அடுத்து மேல, இட் இஸ் glucocorticoids are potent anti-inflammatory and immunosuppressive agents. ஸோ அப்புறம் வேற ஏன் அப்படின்னா it reduces the circulating lymphocyte and eosinophil count, increasing the neutrophil count. இது இம்பார்ட்டன்ட். நியூட்ரோஃபில் இன்க்ரீஸ் ஆகும், லிம்போசைட் அண்ட் ஈஸ்னோஃபில் தான் டிக்ரீஸ் ஆகும். ஒரு லாஸ்ட் லைன் வந்து glucocorticoids also reduce prostaglandin synthesis by inhibiting phospholipase A2. ஸோ இதான் glucocorticoid. கார்டிசால் பத்தி பார்த்துரும். நெக்ஸ்ட் ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரானும் எல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் தான், எதுவும்
நம்ம இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்டோஸ்டிரான் 2 வந்து எங்க இருக்கும், 1 வந்து எங்க இருக்கும். ஸோ ஆல்டோஸ்டிரான் ரிலீஸ் ஃப்ரம் the zona glomerulosa is regulated by aldosterone 2 and the blood potassium level. அப்புறம் சாரி angiotensin 2 and blood potassium. அப்புறம் renin angiotensin axis அதுல ஒரு 5th லைன்ல இருக்கு. ப்ரோ ஹார்மோன் angiotensinogen is synthesized by liver and it is cleaved to inactive angiotensin 1 by renin. So 1 வந்து liver. அப்புறம் further cleavage of angiotensin 1 by angiotensin converting enzyme in the lungs and elsewhere yields angiotensin 2. So 1 வந்து liver, 2 வந்து lung and elsewhere. ஓகேவா? அது மட்டும் தான் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட். அடுத்து வேற எதுவும் பாயிண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் adrenal sexteroids. ஸோ இது வந்து என்னன்னா செக்ரேஷன் ஆஃப் adrenal androgens, androstenedione, DHEA and DHEAS. ஸோ இதெல்லாம் வந்து ஜோனா இது ரெட்டிகுலரிஸ். ஸோ இதுல வந்து என்ன பாயிண்ட், ஒரு 4th லைன்ல வாங்க. physiological effects of adrenal sexteroids வந்து generally weak in comparison to gonadal sexteroids. ஸோ gonadal sexteroids தான் potent, adrenal வந்து வீக் தான். in females adrenal sexteroids என்ன பண்ணுவோம் அப்படின்னா conversion of DHEA to DHEAS to more potent androgens including androstenedione, testosterone and dihydrotestosterone supports the normal pubic and axillary hair growth. அப்புறம் role in maintaining libido and sense of well-being. ஸோ இந்த ஆக்சிலரி இந்த ஹேர் க்ரோத், மெயின்டைனிங் லிபிடோ, சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், இந்த மாதிரி செகண்டரி எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் அட்ரினல் செக்ஸ்டீராய்ட்ஸ். மற்ற பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து மற்ற கொனாடல் தான். வேற நெக்ஸ்ட் கேட்டகோலமைன் பயோசிந்தசிஸ் அண்ட் பிசியாலஜி. ஸோ இதுல வந்து அட்ரினல் நாரடினல் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பயோகெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் எல் டோபா ஜெனரேட்ஸ் டோபமின். ஃபர்ஸ்ட் டோபமின் ஃபார்ம் ஆகும். அப்புறம் விச் இஸ் தென் பீட்டா ஒரு 5th லைன்ல பீட்டா ஹைட்ராக்சிலேட்டட் டு ஃபார்ம் நாரெபினெஃப்ரின். அப்புறம் எபினெஃப்ரின் இஸ் கிரியேட்டட் பை PNMT, ஃபெனைல் எத்தனாலமைன் என் மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ். அப்புறமா which is unlike other enzymes involved in catecholamine synthesis only localized in the chromaffin cells of adrenal medulla and organ of Zucker-Kendall. ஸோ இந்த 2 ஏரியால மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க ஃபியோக்ரோமோசைட்டமா வந்தாதான் அட்ரினல் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த பேஜ் வந்துருங்க. லாஸ்ட் லைன் ஸ்டிமுலேஷன் ஆஃப் β1 adrenergic receptors in myocardium. ஸோ β1 மயோகார்டியம்ல இருக்கும். ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் அண்ட் கான்ட்ராக்டிலிட்டி. அப்புறம் இந்த இது நமக்கு முன்னாடி யூஜில ஒரு நிமோனிக் சொல்லி கொடுத்தாங்க. we have 1 heart and 2 lungs. ஸோ β1 வந்து ஹார்ட், β2 வந்து பிராங்கஸ் லங்ஸ். ஸோ பிராங்கஸ், யூட்ரஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அங்கெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஆஸ்துமாக்கெல்லாம் ஆக்ட் ஆகுறது வந்து β2 மூலமா ஆக்ட் ஆகும். அப்புறம் α1 adrenergic receptors mediate vasoconstriction in tissues such as skin and GIT. α1 வந்து ஸ்கின் GIT, α2 வந்து CNS. ஸோ β1 ஹார்ட் 1 ஹார்ட், β2 வந்து பிராங்கஸ், யூட்ரஸ் அதெல்லாம் ஸ்மூத் மசில்ஸ் எல்லா இடத்துலையும். α1 வந்து GI ஸ்கின்னு, α2 வந்து CNS. ஸோ இந்த லொகேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் கேட்டுருவாங்க. அப்புறம் கிளியரன்ஸ், இப்போ ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, கேட்டகோலமைன்ஸ் எப்படி கிளியர் ஆகுது. ஸோ கேட்டகோலமைன்ஸ் ஆர் பொட்டன்ட் அண்ட் ஷார்ட் ஆக்டிங் காம்பவுண்ட்ஸ் வித் பிளாஸ்மா ஹாஃப் லைஃப் ஆஃப் 1 minute. அவ்வளோதான். டிகிரேட்டிவ் பாத்வேஸ் மெரிட் சம் டிஸ்கஷன் எங்க போட்டிருக்கு. அடுத்த பேஜ் வந்துருங்க. Epinephrine and norepinephrine are inactivated by one or both of the enzyme monoamino oxidase and catechol O methyl transferase. ஸோ இதில் நான் MAOCOMT இது ரெண்டும் தான் வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இனிஷியல் மெத்திலேஷன் பை COMT yields மெட்டானெஃப்ரின் அண்ட் நார்மெட்டானெஃப்ரின். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு யூரின்லாம் பார்ப்போம்ல. அடுத்து கீழே லாஸ்ட் 3 lines. The sequential action of monoamine oxidase and catechol O methyl transferase generates major final products. VMA vinyl mandelic acid, catecholamine metabolites are excreted in the urine. ஸோ அதுதான் நமக்கு கிளினிக்கல் பாயிண்ட் இதுல. ஸோ 2 என்சைம் MOACOMT. நெக்ஸ்ட் அடுத்து கிளினிக்கல் டாபிக் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து அட்ரினல் இன்சஃபிஷியன்சி. டைப்ஸ் ஆஃப் அட்ரினல் இன்சஃபிஷியன்சி, பிரைமரி அட்ரினல் இன்சஃபிஷியன்சி ஆர் அடிசன்ஸ் டிசீஸ். ஸோ பிரைமரினா நமக்கு எண்டோக்ரைன் சர்ஜரியிலே எல்லாம் பிரைமரினாலே அந்த பர்டிகுலர் கிளாண்ட்ல ப்ராப்ளம். ஸோ அடிசன்ஸ் டிசீஸ் இஸ் ரேர் டிசீஸ் மேனிஃபெஸ்ட் பை வீக்னஸ், ஃபெட்டிக். ஸோ மெயினாக என்ன எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டி வரும், ஹைப்போநாட்ரீமியா அண்ட் ஹைப்பர்கெலிமியா. ஸோ பொட்டாசியம் வெளியே எக்ஸ்கிரீட் ஆகாது, சோடியம் நிறைய எக்ஸ்கிரீட் ஆயிரும். அப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து ப்ரீவியஸ்லி பிலீவ், முன்னாடி என்ன நினைச்சாங்கன்னா POMC ப்ரோ ஓபியோ மெலனோகார்டின் அதோட பிரேக் டவுன் ப்ராடக்ட் ஆல்ஃபா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னால நினைச்சாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ACTH இன்டியூஸ்ட் மெலனோஜெனசிஸ் அப்படின்றாங்க. ஸோ ரீசெண்ட் கான்செப்ட் ACTH இன்டியூஸ்ட் மெலனோஜெனசிஸ். அதான் வந்து இதுல ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அடுத்த பேஜ்ல இந்த ஒரு 4th லைன் ஆஃப் தீஸ் அட்ரினல் டிஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ஆட்டோ இம்யூன் காசஸ் இஸ் மோஸ்ட் காமன். ஸோ இப்போதைக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அடிசன்ஸ். ஸோ அது நம்ம TB கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க.
டிபி எல்லாம் இப்போ செகண்டரி காஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காஸ் வந்து ஆட்டோ இம்யூன் தான். அப்புறம் ஹெமரேஜ் நமக்கே தெரியும், வாட்டரோஸ் ரெட்ரிச்சன் பை மெனிங்கோகாக்கல். நெக்ஸ்ட் செகண்டரி வந்து இந்த செட்டிங் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டீராய்டு விட்ராவல். ஸோ அந்த ஆக்சிஸ் ஹெச்பிஏ ஆக்சிஸ்ல ஸ்டீராய்டு வந்து நம்ம விட்ரா பண்ணும்போது இந்த இடத்துல கம்மியாயிரும், அது சிமுலேஷன் இல்லாம. ஸோ ரிசீவிங் ஹை சுப்ரா பிசியலாஜிக்கல் டோஸ் ஆஃப் குளுக்கோகார்டிகேட்ஸ். ஸோ சுப்ரா பிசியலாஜிக்கல் டோஸ் அப்படின்னா மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20 mg of prednisolone daily. ஸோ இது டேபிள் 40.1 பார்க்கலாம் ஃபார் மோர் தேன் 5 days. டேபிள் 40.1 இதுல வந்து என்ன கொடுத்துருக்கு, டெய்லி பிசியலாஜிக்கல் டோசிங் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு. ஸோ கார்டிசால் அதாவது ஹைட்ரோகார்டிசோன் ரெண்டுமே வந்து டெய்லி பிசியலாஜிக்கல் டோஸ் வந்து 20 mg தான். டோசிங் இன்டர்வல் வந்து 8th hourly or 12th hourly. அதே மாதிரி கார்டிசோன் வந்து 25 mg, பிரெட்னிசோலோன் ரெண்டுமே வந்து 5 mg தான். மெத்தில் பிரெட்னிசோலோன் வந்து 4 mg, டெக்ஸாமெத்தசோன் 1 mg. ஸோ இதை விட அதிகமா ஆச்சு அப்படின்னா இட் இஸ் சூப்ராபிசியலாஜிக்கல் டோஸ். ஸோ சூப்ராபிசியலாஜிக்கல் டோஸ் கொடுத்தா அது வந்து செகண்டரி அட்ரினல் இன்சஃபிஷியன்சி வந்துடும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. பிரெட்னிசோன் 20 mg daily for more than 5 days and receiving low supraphysiological dose more than 3 weeks. So high supraphysiological dose 5 days எடுத்தாலே வந்துரும், low supraphysiological dose 3 weeks எடுத்தா தான் வருது. ஸோ இது வந்து நமக்கு இந்த சாப்டர்ல அந்த சர்ஜரி பெரிய ஆபரேட்டிவ் கேர்ல ஒரு டேப்லோ காலம் இருக்கும். நம்ம வந்து அட்ரினல் இன்சஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேட் பண்ற மாதிரி எவ்வளவு டோஸ் ஸ்டீராய்டு கொடுக்கணும் அப்படின்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதான் 25 50 25 25 12 அந்த மாதிரி பாதியா வரும். அதாவது ஹை சப்ரஷன், ஹை சூப்ராபிசியலாஜிக்கல் டோஸ் நிறைய சப்ரஸ் ஆயிடுச்சு, மேஜர் சர்ஜரி பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் லோடிங் டோஸா 50 கொடுத்துடணும் அனஸ்தீஷியா இன்டியூஸ் பண்ணும்போது. அப்புறமா பேஷண்ட் அனஸ்தீஷியா விட்டு வெளியே ரிகவரியில இருக்கும்போது 25, ஸோ 50க்கு ஹாஃப் 25 mg வந்து மெயின்டெனன்ஸ் டோஸ் மாதிரி கொடுக்கணும் ஓவர் 48 hours அந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்தது வந்து 25-12 அந்த மாதிரி ஏதோ வரும், அதை நான் பார்த்து நான் போட்டோ போடுறேன். இது ப்ரொசீஜர் ரிலேட்டட் இருக்கு, மைனர் ப்ரொசீஜர். அதான் நான் கரெக்டா சொல்லல, இந்த மாதிரி வரும், பாதியா வரும். போட்டோ ஆமா. இது பிரைமரில டிஃபெக்ட் எங்க இருக்கு, ப்ராப்ளம் எங்க இருக்கு? பிரைமரி வந்து நம்ம எப்பயுமே பிரைமரினாலே அந்த பர்டிகுலர் கிளாண்ட் தான். இப்போ பிரைமரி இதுக்கு இப்போ இதெல்லாமே அட்ரினல் தான். செகண்டரி அப்படின்னா இந்த விட்ராவல்னால ஸ்டிமுலேஷன் வந்து குறைஞ்சு அந்த மாதிரி வரும். ஏன்னா இப்ப நிறைய சூப்பரா பிசியலாஜிக்கல் டோஸ் வந்துருச்சு. ஸோ பிரெயின் வந்து சரி இதுக்கு மேல நம்ம அட்ரினல் ப்ரொடியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடும், அதனால இன்சஃபிஷியன்சி வரும். ஹலோ, புரியுதா? ஓகே. செகண்டரி வந்து ACTH மீடியேட்டட் ACTH டெஃபிஷியன்சி. அதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த இதுவும் இதுல தான் வருது, இந்த மேல பேராகிராஃப்ல பிட்யூட்டரி இன்ஃபாக்ஷன், ஷீஹான் சிண்ட்ரோம், போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ், சிவியர் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்ல அந்த பிட்யூட்டரி வந்து அடி வாங்கிருது, அதனால அட்ரினல் வேலை செய்யாது. ஸோ அட்ரினல் இன்சஃபிஷியன்சி இன் கிரிட்டிக்கலி இல். ஸோ கிரிட்டிக்கல் இல் பேஷன்ஸ்ல இப்போ நம்ம தைராய்டு எல்லாத்துலயுமே கிரிட்டிக்கலி இல்ல பிரச்சனை வருது. தைராய்டுலேயே நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த சிக் யூ தைராய்டு சிண்ட்ரோம், அதே மாதிரி இது வந்து அட்ரினல் இன்சஃபிஷியன்சி. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா critically ill patients with sepsis or systemic inflammatory response may have affected acute reversible dysfunction of HPA axis. So acute reversible dysfunction எத்தனை பேத்துலனா 30% critically ill வரும். அப்புறம் மேபி ஹையர் இன் தோஸ் வித் செப்டிக் ஷாக். அப்புறம் அடுத்து ஒரு 2 லைன் கீழே ப்ரொபோஸ் மெக்கானிசம் என்னென்ன, ரிவர்சிபிள் HPA axis dysfunction include adrenal ACTH resistance and decreased responsiveness of target tissue to glucocorticoids. So resistance அது ஒரு இது ஒரு தியரி. அப்புறம் இன்னொரு 3 லைன்ஸ் கீழே, so among these studies corticoid steroid administration was associated with small reduction in 30-day mortality and faster shock reversal. So இந்த பேஷண்ட்ஸ் நம்ம வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் there appears to be an inverse relationship between survival and glucocorticoid dose, with physiological dose yielding a possible benefit and high supraphysiological dose demonstrating significant harm. ஸோ நம்ம சரி நல்லா ஆகிறானே நிறைய கொடுத்துடக்கூடாது, நிறைய கொடுத்தா சூப்ராபிசியலாஜிக்கல் டோஸ் கொடுத்தா ஹார்ம் தான் வரும். ஸோ பிசியலாஜிக்கல் டோஸ் நம்ம டேபிள்ல பார்த்து அந்த டோஸ் தான் கொடுக்கணும். அப்புறம் கீழே லாஸ்ட் ஒரு 4 லைன்ஸ், earlier trials suggest that patients with severe septic shock, particularly those requiring vasopressors, may benefit from 5 to 7 day course of glucocorticoids up to 300 mg per day. ஸோ சிவியர் செப்டிக் ஷாக்ல 300 mg per day 5 to 7 days கொடுத்தா பெனிஃபிட் இருக்கும், அதுக்கு மேல கொடுத்தா அது அதிகமாயிரும். நெக்ஸ்ட் அட்ரினல் கிரைசிஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 5th 7th லைன்ல என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஷாக், அப்டமன் பெயின், ஃபீவர். அப்டமன் பெயினா ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் த நான் அப்டாமினல் காஸ் ஆஃப் அப்டாமினல் பெயின்.
அப்போ ஃபீவர், நாசியா, வாமிட்டிங், எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ், ஹைப்போகிளைசீமியா இதெல்லாம் வரும். அப்புறமா அடுத்து ஒரு 5 லைன்ஸ் கீழே, the treatment of adrenal crisis centers around large volume 1 to 2 liter intravenous resuscitation with isotonic saline and glucocorticoid administration in the form of hydrocortisone or dexamethasone. Hydrocort வந்து 100 mg, நமக்கே தெரியும், நிறைய கொடுத்துருப்போம். டெக்ஸா வந்து 4 mg IV every 24 hours. அப்புறம் டெக்ஸாமெத்தசோன் வந்து லாங் ஆக்டிங் and carries the advantage of not interfering with biochemical assay of endogenous glucocorticoid production. ஸோ ஹைட்ரோகார்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். டெக்ஸா கொடுத்தா நம்ம பயோகெமிக்கல் அசை கூட இன்டர்ஃபியர் பண்ணாது. டெக்ஸா வந்து லாங் ஆக்டிங். அப்புறம் மினரலோகார்டிகாய்டு ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் நாட் அன் ஏர்லி ப்ரையாரிட்டி பிகாஸ் sodium and fluid retaining effects of mineralocorticoids are not manifested until several days after administration. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் எஃபெக்ட் வரும். ஸோ மினரலோகார்டிகாய்டு வந்து ஏர்லியா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் வாங்க. 972. ஸோ டயக்னோசிஸ் அல்டோஸ்டிரான் வந்து எதுல இருந்து எது வரும்னு சொல்லு ஒரு வாட்டி. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், மினரலோகார்டிகாய்ட்ஸ், கிளாமரலஸா ஜிஎஃப்ஆர், கிளாமரலஸா வெசிகுலேட்டா ரெட்டிகுலரிஸ். ஆமா கரெக்ட். கிளாமரலஸால இருந்து கார்டிசால் வரும். கார்டிசால் குளோமருலோசால இருந்து ஆல்டோஸ்டிரான் வரும். அதான் ஆல்டோஸ்டிரானா? ஆமா ஆமா, அந்த அதான் முன்னாடி பேஜ்ல கொடுத்தேன்ல. கார்டிகுலாட்ல இருந்து தான் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ், ரெட்டிகுலரிஸ்ல இருந்து செக்ஸ்டெராய்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. குளுக்கோகார்டிகாய்ட்னா என்ன, மினரலோகார்டிகாய்ட்னா என்ன? மினரலோகார்டிகாய்டு ஆல்டோஸ்டிரான். ஆமா, மினரலோகார்டிகாய்டு ஆல்டோஸ்டிரான், குளுக்கோகார்டிகாய்டு வந்து கார்டிசால். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். டயக்னோசிஸ்ல வந்து ஒரு 5th லைன், ரொட்டீன் அண்ட் ப்ரோவோகேட்டிவ் பயோகெமிக்கல் டெஸ்டிங் இஸ் நெசசரி டு கன்ஃபார்ம் த டயக்னோசிஸ். ஸோ இதுல வந்து இந்த அல்காரிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிகர் 40.7 சஸ்பெக்டட் அட்ரினல் இன்சஃபிஷியன்சி என்ன பண்ணணும்னா 8 AM சீரம் ஆர் சலைவரி கார்டிசால் செக் பண்ணணும். மார்னிங் ஏர்லி மார்னிங் லெவல் பார்க்கணும். மார்னிங் லெவல் பார்க்கும்போது சீரம் கார்டிசால் less than or equal to 15 or salivary cortisol less than equal to 5.8 அப்படி இருந்துச்சு அப்படின்னா adrenal insufficiency is possible. இதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா unlikely. ஸோ adrenal insufficiency இருக்குது அப்படின்னா 250 mg ACTH கோசின்ட்ரோஃபின் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் பண்ணணும். ஸோ கோசின்ட்ரோஃபின் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட்ல போஸ்ட் கார்டிசால் அந்த டெஸ்ட் கொடுத்துட்டு less than 18 இருந்துச்சுன்னா, ஸோ அது ஸ்டிமுலேட் பண்ணியும் வரல அப்படின்னா adrenal insufficiency. அது ஸ்டிமுலேட் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா adrenal insufficiency unlikely. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா 8 AM ACTH பார்க்கணும். ACTH பார்த்தா தான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் பிரைமரியா செகண்டரியான்ட்டு. அது வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா செகண்டரி, அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிரைமரி. அதுதான் இதுலயே அதான் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்ல வந்து இது வந்து ஜென்ரலா கொடுக்குறோம், இன்னும் நம்ம மெயின் ஸ்பெசிபிக் டிசீஸ்க்கு போல. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் தெரப்பி ஃபார் கிரானிக் இன்சஃபிஷியன்சி இஸ் டு ரீப்ளேஸ் பிசியலாஜிக்கல் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்டு லெவல்ஸ். ஸோ ஃபிசியலாஜிக்கல் லெவல் அதான் மேலே கொடுத்துருக்கான். ஸோ அந்தந்த லெவலில் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ், டெய்லி அடல்ட் கார்டிசால் ப்ரொடக்ஷன் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 10 to 20 mg which can be replaced by long acting orally bioavailable agent prednisone at the dose of 5 mg per day. ஸோ அதுதான் திருப்பி அதான் சொல்கிறோம் அந்த என்னென்ன டோஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பெரி ஆப்ரேட்டிவ் ஸ்டீராய்டு அட்மினிஸ்ட்ரேஷன். இது அந்த டேபிள் அந்த. ஸோ அந்த 5th லைன் பாருங்க, they generally require hydrocortisone 100 mg intravenously just before induction of anesthesia. ஸோ 100 ஃபர்ஸ்ட் வந்து 100 அப்புறம் 50 அந்த மாதிரி வரும் போல. அப்புறம் பேஷண்ட்ஸ் வித் செகண்டரி adrenal insufficiency caused by chronic glucocorticoid treatment for autoimmune or inflammatory conditions have only a 1 to 2% risk of hypotensive crisis without perioperative glucocorticoid coverage. ஸோ செகண்டரி கிரானிக்கா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அந்த டேபிள்ல அந்த பொட்டன்சி பார்த்துக்கோங்க. டெக்ஸாமெத்தசோன் இஸ் தி மோஸ்ட் பொட்டன்ட், 25 டைம்ஸ் பொட்டன்சி. லீஸ்ட் இஸ் கார்டிசோன். அது எம்சிக்யூ அது ரெண்டும். ஓகே ஓகே ஓகே. ஹைட்ரோகார்ட் எவ்வளவு வருது? ஹைட்ரோகார்ட் வந்து அதான் அது ஸ்டாண்டர்ட் மாதிரி 1 டைம்ஸ் பொட்டன்சி. இந்த டெக்ஸா 25 டைம்ஸ் இது கேட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டேபிள், இந்த டேபிள் பார்த்துக்கலாம். அடுத்த பேஜ் 40.2. இதுதான் வந்து நான் சொன்ன டேபிள். இது ஆக்சுவலா இதுல ஸ்டார்ட் பண்றாங்க 100 நம்ம 3rd இருந்து வரும். ஸோ மேஜர் சர்ஜரி
ரிசெக்ஷன் ஆஃப் ஜிஐ கேன்சர், கார்டியோபல்மனரி பைபாஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து செகண்டரி அட்ரினல் இன்சஃபிஷியன்சிக்கு. ஸோ இன்ட்ரா ஆபரேட்டிவ் குளுக்கோகாய்டு டோசேஜ் ஃபர்ஸ்ட் வந்து 100 mg வந்து பிஃபோர் த ப்ரொசீஜர் இண்டக்ஷன் அப்போ கொடுத்துடணும். அப்புறம் டேப்பர் வந்து எப்படி பண்ணணும்னா 100க்கு half 50 வந்து மெயின்டெனன்ஸ்ல எவ்ரி 8 hours ஃபார் 24 hours அண்ட் தென் டேப்பர் பை half எவ்ரி டே டு யூஷுவல் டோஸ். ஸோ அடுத்து மாடரேட் சர்ஜரினா என்னென்ன, ரொட்டீன் அப்டாமினல், பெரிஃபரல் வாஸ்குலர் ஆர் ஆர்த்தோ. அதுக்கு வந்து ஹைட்ரோகார்டிசான் வந்து 50 mg ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு அப்புறமா 25 mg எவ்ரி 8th hourly ஃபார் 24 hours. இதே மைனர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா லோக்கல் அனஸ்தீசியால பண்ற ப்ரொசீஜர், அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர், பெர்னியா ரிப்பேர், இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ கீழே இருந்து பார்த்தா ஈஸியா இருக்கும், மேஜர், மாடரேட், மைனர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஆல்டோஸ்டிரானிசம் பார்த்துடலாம், டிசீஸ் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ என்னன்னா பிரைமரி ஹைப்பர் ஆல்டோஸ்டிரானிசம் ஃபர்ஸ்ட் வந்து பை ஜெரோம் கான், அதான் கான் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேனிஃபெஸ்ட் வித் ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைப்போகலிமியா. ஹைப்போகலிமியா இஸ் அ லைக்லி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சிவியர் ஆர் லேட் ஸ்டேஜ் டிசீஸ். அது நமக்கு பார்த்துக்கணும், லேட் ஸ்டேஜ்ல தான் ஹைப்போகலிமியா வருது. அப்புறம் கீழே லாஸ்ட் லைன், வைட் ஸ்ப்ரெட் அப்ளிகேஷன் ஆஃப் aldosterone to renin ratio is a screening test and helps in certain centers, and 10% to 40% prevalence of primary hypoaldosteronism among hypertensive patients. So hypertensive patients la நம்ம அந்த screening test பண்ணோம்னா 10 to 40% of patientsல primary hyperaldosteronism இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் the actual prevalence அடுத்த ரெண்டு லைன் கீழே is unselected hypertensive patients is likely to be 7% or less. ஸோ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சா 40% வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவல் ப்ரிவலன்ஸ் 7% ஆர் லெஸ். அப்படிதான் இது வந்து கிளாஸ்ல சொன்னாங்க, இது எம்சிக்யூ அப்படின்ட்டு. அப்புறம் நான் செலக்டிவ் யூஸ் ஆஃப் aldosterone to renin ratio to identify patients with primary hyperaldosteronism is known to decrease the fraction of patients with surgically correctable disease. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பாயிண்ட், இதுல அப்புறம் பெருசா பாயிண்ட் இல்ல. இதுக்கப்புறம் இந்த டயக்ராம் தான் இந்த சைட்ல இருக்குல்ல, இந்த அடுத்த பேஜ்ல. ஸோ அல்காரிதம் ஃபார் டயக்னோசிஸ், லோக்கலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் அண்ட் எக்ஸ்பெரல 850 இயர்ஸ் மேல் மோஸ்ட்லி ஏசிம்டமேட்டிக்கா தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து மைல்ட் டு மாடரேட் டு சிவியர் ஹைப்பர் டென்ஷன் தட் இஸ் ரிஃப்ராக்டரி டு மெடிக்கல் தெரப்பி, இதான் கிளினிக்கல் சினாரியோல கொடுப்பாங்க. ஓகே, 50 இயர்ஸ் மேல் ஏசிம்டமேட்டிக், அப்புறம் வந்து he developed moderate to severe the hypertension resistant to medical therapy. ஸோ நெக்ஸ்ட் வந்து டயக்னோஸ் அண்ட் லோக்கலைசேஷன். இது ஃபுல்லா இந்த உள்ள கொடுத்துருக்க எல்லாமே இந்த இதுலேயே வந்துடும். அது உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஷியோ பார்க்கணும். ஸோ பிஏசினா என்ன, பிளாஸ்மா ஆல்டோஸ்டிரான் கான்சென்ட்ரேஷன். பிஆர்ஏ தான் வந்து பிளாஸ்மா ரெனின் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ரெண்டுக்கும், ஸோ ஆல்டோஸ்டிரான் பை டு ரெனின் ரேஷியோ, அதுதான் அது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த ரேஷியோ லெஸ் தேன் 30 அப்படின்னா அப்சர்வேஷன் தான், கன்சிடர் ரிப்பீட் டெஸ்டிங் இஃப் சஸ்பிஷன். மோர் தேன் 30, அதாவது ஆல்டோஸ்டிரான் அதிகமா இருக்கு ரெனினை விட அப்படின்னா அது வந்து இட் இஸ் பிரைமரி ஹைப்பர்ஆல்டோஸ்டிரானிசமா இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 24 hour யூரின் ஃப்ரீ ஆல்டோஸ்டிரான் யூரினரி பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன் ஆர் ஓரல் ஐவி சோடியம் லோடிங் இது பண்ணணும். ஸோ சோடியம் நம்ம சால்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது சப்ரஸ் ஆகணும் நார்மல் பேஷண்ட்ஸ்ல. ஸோ நோ சப்ரஷன் அப்படின்னா ப்ராபப்ளி ஹைப்பர்ஆல்டோஸ்டிரானிசம். ஸோ இது வந்து நம்ம பயோகெமிக்கல் இது முடிஞ்சு. அடுத்து லோக்கலைசேஷனுக்கு தின் கட் சிடி. ஸோ அது வந்து அட்ரினல் என்னன்னா நான் லேட்ரலைசிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும், லேட்ரலைசிங்கா இருந்துச்சுன்னா ஒரு சைடு மட்டும்தான் டிசீஸ், நம்ம அட்ரினலெக்டமி பண்ணிடலாம். லேட்ரலைஸ் ஆகல அப்படின்னா அட்ரினல் வெயின் சாம்பிளிங் அடுத்த ஸ்டெப். ஸோ அட்ரினல் வெயின் சாம்பிளிங்ல வந்து மூணா இருக்கும், ஃபெயில்டு ஸ்டடி, நான் லேட்ரலைஸ்ட், பைலேட்ரல் ஹைப்பர்பிளேஷியா ஆர் லேட்ரலைஸ்ட். ஸோ அட்ரினல் வெயின் சாம்பிள் லேட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா அட்ரினலெக்டமி, லேட்ரலைஸ் ஆகலனா பைலேட்ரல் ஹைப்பர்பிளேஷியாவுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். ஃபெயில்டு ஸ்டடி அதுக்கு வந்து கன்சிடர் ரிப்பீட் டெஸ்டிங். ஸோ இது தவிர வேற ஏதாவது உள்ள பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நான் பாக்குறேன். நீ ஏதாவது இருக்கானா பாரு யோகேஷ்.
the last the diagnosis and biochemical diagnosis last 2 lines patients who test positive increases the specificity of positive and are younger than 30 should be genetically screened for glucocorticoid remediable aldosteronism. அது வந்து என்னன்னா familial hyperaldosteronism type 1, especially if they have family history. So யார் யாருக்குன்னா less than 30 years அப்புறம் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனவங்களுக்கு ஜெனடிக் ஸ்கிரீனிங் பண்ணணும். வேற எதுவும் பாயிண்ட் இல்லைல்ல? அதுக்கு முன்னாடி பாயிண்ட் some subjects with subset of patients with essential hypertension will have suppressed renin level which may result in false elevation of aldosterone to renin acid. Thus the inclusion of an absolute aldosterone concentration higher than 50 increases the specificity of the initial screening. Okay. So அது வந்து நம்ம வேல்யூவா மாத்தணும் அப்படின்றானா? இல்ல அவன் என்ன சொல்ல வரானா PAC by PRC போடுறதுல வந்து நான் வந்து அதாவது நம்ம ரேஷியோவா பார்க்க கூடாது. மேல இருக்கோ அந்த அவங்களுக்கு தான் நம்ம ரேஷியோவே கால்குலேட் பண்ணுவோம். ஓகே 15க்கு மேல இருந்துச்சுனா வந்து ஓரல் ஆர் IV சோடியம் இருக்குல்ல, அதான் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஓகே சினாரியோல இது கேட்டாங்க அந்த क्वेश्चन. சினாரியோ இது வரும், இது அப்பப்போ ஏதாவது கேட்பான். ஓகே. சோ நெக்ஸ்ட் இந்த மேல இந்த டேபிள் தான் லாஸ்ட் டைம் எடுக்கும்போது சரியா புரியல. இந்த காசஸ் ஆஃப் பிரைமரி ஹைப்பர்ஆல்டோஸ்டெரோன்ஸ்ல ஸ்கிரீனிங்ல செலக்டிவ் நான் செலக்டிவ்னு பிரிக்கறாங்கல. ஆமா, செலக்டிவ். அது என்ன, அது அந்த பெர்சன்டேஜ் ஏன் இப்படி மாறுது, அது என்ன ஆக்சுவலா? அதான் நீ முதல்ல சொன்னேல ஒரு அந்த இன்சிடென்ஸ் சொன்னேல 10 to 40% பேஷண்ட்ஸ், அப்புறம் less than 7% ரெண்டு ப்ரிவலன்ஸ் சொன்னேல. ஆமா. அது எதை வச்சு சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ செலக்டிவா அப்படினா அந்த ஹைப்பர்டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ், அதாவது ஹைப்பர்டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸா எடுத்து நீ ஸ்கிரீன் பண்ணி பார்த்தேனா இன்சிடென்ஸ் ப்ரிவலன்ஸ், அது வந்து நான் செலக்டிவா ஸ்கிரீன் பண்றது ஜெனரல் பாப்புலேஷன் நினைக்கிறேன். ஓகே சரி. சோ இதுதான் மாறுது. ஆல்டோஸ்டெரான் ப்ரொடியூசிங் அடினோமா வந்து ஹைப்பர்டென்சிவ்ஸ்ல அதிகமா இருக்குது, நான் ஹைப்பர்டென்சிவ்ஸ்ல கம்மியா இருக்கு. பைலேட்டரல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியா வந்து நான் செலக்டிவ்ல தான் அதிகமா இருக்கு. ஜெனரல் பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா இது ஒரு அதிகம் இடியோபதிக் ஹைப்பர்ஆல்டோஸ்டெரோனிசம், அதாவது பைலேட்டரல் அட்ரினல் ஹைப்பர்ப்ளேசியா. ஸ்பெசிஃபிக்கா ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் வந்து சொன்னோம்னா அடினோமா அதிகம். சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த பேஜ். ஸோ 976ல லோக்கலைசேஷன், அதில் வந்து இந்த தின் கட் சிடி அப்படின்னா 3 mm, அப்புறமா செலக்டிவ் அட்ரினல் வெயின் சாம்பிளிங், அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோர் தேன் a 5-fold elevation of cortisol concentration in a sample relative to peripheral blood indicates successful cannulation. ஸோ 5-fold அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக அட்ரினல் வெயினை கேனுலேட் பண்ணிடணும்னு அர்த்தம். Lateralization is indicated by unbalanced ratio of adrenal to cortisol in the left and right adrenal veins, with the ratio on one side being 4 times higher than the other. So cannulate பண்ணிருக்கோம் அப்படின்னா 5 times higher இருக்கணும் cortisol level. Cannulate பண்ணி localize ஆகுது அப்படின்னா ratio வந்து 4-fold higher இருக்கணும் on one side, or unbalanced ratio of adrenal aldosterone to cortisol on the left and right side with more than 4 times. So இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கா? should be applied to all cases. Thin cut CT reveals no abnormalities, bilateral abnormalities. Okay. அப்புறமா 40, அப்புறம் because patients at the second paragraph right sideல 40 years and older are likely to possess non-functioning adrenal cortical adenomas. Some authors have advocated adrenal vein sampling in all older patients, and others have recommended universal application of this test in the workup of primary hyperaldosteronism. அப்புறமா வந்து அவ்வளோதான். அட்ரினலெக்டமி, யூனிலேட்டரல்னா அட்ரினலெக்டமி, பைலேட்டரல்னா மெடிக்கல். சரி, அப்புறம் அட்ரினல் வெயின் சாம்பிளிங்கோட மோஸ்ட் காமன் ரீசன் ஆஃப் ஃபெயிலியர் வந்து என்னன்னா inability to cannulate right adrenal vein.
ஸோ லெஃப்ட் கூட கேல்குலேட் பண்ணிடலாம் போல, ரைட்டு தான் கஷ்டம் அப்படின்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவுட்கம். ஸோ லேப்ரோஸ்கோபிக் அட்ரினலெக்டமி தான் ப்ரிஃபர்ட் ப்ரொசீஜர். அப்புறம் இந்த ஒரு 5th லைன்ல ரிடக்ஷன் இன் பிளட் ப்ரெஷர், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிகேஷன் ரிக்வயர்மெண்ட், plasma and urine aldosterone levels and resolution of hyperkalemia are observed as soon as 24 hours after successful surgery. So 24 hours எஃபெக்ட் தெரிஞ்சிரும். அப்புறம் இந்த அடுத்த ஒரு 4 lines கீழே clinical success is defined as complete normalization of blood pressure without antihypertensive. Partial success அப்படின்னா decrease in antihypertensive medication or reduction in blood pressure with the same medication. Or absent அப்படின்னா எதுவும் யூஸே இல்லை சர்ஜரி பண்ணதுனால அப்படின்ட்டு. அப்புறம் பயோகெமிக்கல் சக்சஸ்னா என்ன? பயோகெமிக்கல் சக்சஸ் வந்து கரெக்ஷன் ஆஃப் ஹைப்போகெலிமியா அண்ட் நார்மலைசேஷன் ஆஃப் ஆல்டோஸ்டிரான் ரெனின் ரேஷியோ, அது வந்து கம்ப்ளீட் சக்சஸ். பார்ஷியல்னா கரெக்ஷன் ஆஃப் ஹைப்போகெலிமியா அண்ட் மோர் தேன் 50% ரிடக்ஷன் இன் பிளாஸ்மா ஆல்டோஸ்டிரான் ரெனின் ரேஷியோ. ஓகேவா? ஓகே. அப்புறம் லாஸ்ட் ஒரு 4 lines. Our practice is to stop all antihypertensive medications immediately after surgery, with an exception of beta blockers and clonidine, which must be tapered to avoid rebound phenomenon. So மத்த எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம், பீட்டா பிளாக்கரும் இதுவும் ரீபவுண்ட் இருக்கும், clonidine. அப்புறம் வேற என்ன பாயிண்ட்? அடுத்த பேஜ் வந்துருங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியலி ரைஸ் என்னோட அந்த பேஜ் 977ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 lines இம்பார்ட்டன்ட். The patients with hyperaldosteronism have high incidence of chronic kidney disease. So என்ன பிரச்சனை அப்படின்னா, glomerular hyperfiltration caused by aldosteronism can artificially raise the creatinine clearance and mask renal insufficiency. After adrenalectomy, the decrease in aldosterone levels can lower glomerular filtration and unmask the true degree of chronic kidney disease. So surgery பண்ணி நம்ம adrenal எடுத்ததுக்கு அப்புறம் தான் kidney disease இருக்கா இல்லையானே தெரியும். ஓகே. அப்புறம் வேற எதுவும் பெருசா ஸ்பெசிபிக் பாயிண்ட் இல்ல. நெக்ஸ்ட் குஷிங்ஸ் போயிடலாமா யோகேஷ்? ஓகே தானே? வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இல்லடா. ஓகே சரி. அந்த மேல இந்த டயக்ராம் வந்து அந்த லேட்டரலைசேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. ஏ வந்து லோக்கலைஸ் டு லெஃப்ட், அப்புறம் பி வந்து நான் லேட்டரலைசிங், ரெண்டு சைடும் ஓரளவு ஈக்குவலா இருக்குது. சி வந்து ஃபெயில்டு ஸ்டடி. அதுதான் டயக்ராம் காமிச்சு கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ குஷிங்ஸ் அடுத்த பேஜ் வந்துருங்க. ஸோ குஷிங்ஸ்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஹைப்பர் டென்ஷன், பிளித்தோரா, ஹிஸ்டோட்டிசம், அதெல்லாம் ஓகே. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல லாஸ்ட் ஒரு 2-3 lines. Recent next generation sequencing on whole exome DNA has revealed a specific mutation in protein kinase A. So Cushing's la வந்து protein kinase A ல mutation கண்டுபிடிச்சிருக்காங்க, which is present in cortisol producing adenomas. So இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட். protein kinase A in cortisol producing adenomas. அப்புறம் அடுத்த பேராகிராஃப், மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் குஷிங்ஸ் இஸ் ஃபார்மகாலஜிக்கல் குளுக்கோகார்டிகாய்டு யூஸ். நம்ம கொடுக்குற ஸ்டீராய்டு தான் குஷிங்ஸ்க்கு மோஸ்ட் காமன் காஸ். அப்புறம் குஷிங் சிண்ட்ரோம்னா என்ன, குஷிங்ஸ் டிசீஸ்னா என்ன? ஸோ குஷிங்ஸ் டிசீஸ் அப்படின்னா குஷிங் சிண்ட்ரோம், குஷிங் டிசீஸ் தட் இஸ் குளுக்கோகார்டிகாய்டு எக்ஸஸ் காஸ்ட் பை ACTH செக்ரேட்டிங் பிட்யூட்ரியில ACTH செக்ரேட்டிங் அடினோமா இருந்துச்சுன்னா அது பேர் குஷிங்ஸ் டிசீஸ். அதே இது பிரைமரி, அதாவது நம்ம அட்ரினல்ல ப்ராப்ளம் இருந்து அதிகமா செக்ரேட்டஸ்னா அது வந்து குஷிங் சிண்ட்ரோம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு காஸ் வந்து எக்டோபிக் ACTH, நியூரோ எண்டோக்ரைன் டியூமர், ஸ்மால் செல் கார்சினோமா, பிராங்கோஜெனிக் மெலிக்னன்சி, அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் லோக்கலைசேஷன். இதுவும் அதே மாதிரி இந்த டயக்ராம் தான், இதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், 24 hour யூரின் ஃப்ரீ கார்டிசால். ஸோ யூரின் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட், 24 hour யூரின் ஃப்ரீ கார்டிசால். ஸோ அதுல வந்து நார்மல் அப்படின்னா குஷிங்ஸ் அன்லைக்லி, more than 3-fold elevation na Cushing's is probable. 1 to 3-fold அப்படின்னா திருப்பி இன்னொரு டெஸ்ட் பண்ணோம், லேட் ஈவினிங் சலைவரி கார்டிசால். அங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹைப்பர் ஆல்டோஸ்டெரான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரேஷியோக்கு அப்புறமா சால்ட் லோடிங். இங்க வந்து யூரின் டெஸ்ட்டுக்கு அப்புறம் லேட் ஈவினிங் சலைவரி கார்டிசால் லெவல். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இந்த லேட் ஈவினிங் கார்டிசால் லெவல் லெஸ் தேன் 550 அப்படின்னா அன்லைக்லி, மோர் தேன் 550 அப்படின்னா குஷிங் சிண்ட்ரோம் இஸ் ப்ராபபிள். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ACTH பார்க்கணும். ஸோ ACTH வந்து அன்டிடெக்டபிளா இருந்துச்சு அப்படின்னா அட்ரினல்ல தான் பிரச்சனை. ஸோ CT ஆஃப் அட்ரினல்ஸ்க்கு போயிடணும். CT ஆஃப் அட்ரினல்ஸ்ல அது சப்போஸ்
ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அட்ரினலெக்டமி, அது வந்து இட்ஸ் 90% எஃபெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து குழப்பம். ஸோ ஏசிடிஹெச் அதிகமாக இருந்து நமக்கு குஷிங்ஸ் டிசீஸ் பிட்யூட்ரியில ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், பிட்யூட்ரிக்கு எம்ஆர்ஐ, சிடி அட்ரினலுக்கு சிடி, பிட்யூட்ரிக்கு எம்ஆர்ஐ. ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன பண்றோம்னா ஹை டோஸ் டெக்ஸாமெத்தசோன் சப்ரஷன் டெஸ்ட். ஸோ எம்ஆர்ஐல மாஸ் மோர் தேன் 6 mm கட் ஆஃப் பார்த்துக்கோங்க, ஒரு மாதிரி வேகா இருக்கு 6 mm. அப்புறம் ஹை டோஸ் HDDST ஹை டோஸ் டெக்ஸாமெத்தசோன் சப்ரஷன் டெஸ்ட் சப்ரஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பிட்யூட்ரி டிரான்ஸ்பியூனாய்ட் சர்ஜரியே பண்ணிடலாம். அது வந்து 75% எஃபெக்டிவ். ஸோ எம்ஆர்ஐல மாஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம்னா அங்க அட்ரினல் வெயின் சாம்பிளிங் பண்ண மாதிரி இங்க பைலாட்ரல் இன்ஃபீரியர் பெட்ரோசல் சைனஸ் சாம்பிளிங் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கிரேடியன்ட் டிடெக்டட் அப்படின்னா பிட்யூட்ரி சர்ஜரி, நோ கிரேடியன்ட் அப்படின்னா செஸ்ட் அப்டமன் சிடி எல்லாம் பண்ணி பார்க்கணும். ஏதாவது எக்டோபிக் அந்த மாதிரி இருக்குதா, சொமட்டோசாட்டின் ரிசெப்டர் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிசெக்ஷன். ஸோ இப்போ வந்து பிரைமரி குஷிங்ஸ் சிண்ட்ரோம் அது வந்து அட்ரினலெக்டமி பண்றோம்ல, அது வந்து 15% கேசஸ்ல இருக்கும். குஷிங்ஸ் டிசீஸ் தான் காமன் 75%. அப்புறமா எக்டோபிக் ஏசிடிஎஸ் 10%. ஓகேவா? ஸோ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் குஷிங் சிண்ட்ரோம் வந்து குளுக்கோகார்டிகாய்டு எக்ஸஸ். பட் ஓவராலா குஷிங்ஸ் டிசீஸ் தான் மோஸ்ட் காமன் பிட்யூட்ரி ப்ராப்ளம். ஸோ உள்ள வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இல்ல பிரைமரினா வந்து அங்கேயே பிரச்சனை இருக்குது, அடினம்ல வர்றது. அது இதுல அட்ரினல்ல ப்ராப்ளம் இருக்குது பிரைமரி. செகண்டரி வந்து செகண்டரினா அதான் குஷிங்ஸ் டிசீஸ் நம்ம பிட்யூட்ரியில ப்ராப்ளம் இருக்குது. ஆனா இது வந்து அவங்க பிரைமரி செகண்டரின்னு பிரிக்கல, குஷிங் சிண்ட்ரோம் குஷிங்ஸ் டிசீஸ் தான் பிரிக்கிறாங்க. இததான் அந்த ஹைப்பர் ஆல்டோஸ்டிரானிசம் தான் பிரைமரி செகண்டரி. இதுல வந்து குஷிங் டிசீஸ்னா பிட்யூட்டரி, சிண்ட்ரோம்னா இதுல பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா. இந்த குஷிங் சிண்ட்ரோம்ல வந்து ஏசிடிஹெச் லெவல் வந்து less than 5 picogram per ml கேட்டிருந்தாங்க ஒருத்தன். எங்க இருக்கு அந்த ஸ்டார்ட் கீழ ரைட் சைடுல ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி அது ஏசிடிஹெச் கம்மியா வச்சு டக்குன்னு நம்ம யோசிக்காம இந்த டக்குன்னு போட்டுடலாம். இதெல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு. ஓகே ஓகே. ஆமா, அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அன்டிடெக்டபிள் ஏசிடிஎஸ் லெவல் less than 5 picogram per ml. அப்புறம் வேற என்ன, இந்த வேல்யூ இந்த 550 வேல்யூ இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் 100% ஸ்பெசிபிசிட்டி. சென்சிட்டிவிட்டி 93%, ஆனா ஸ்பெசிபிசிட்டி 100%. இந்த லேட் ஈவினிங் சலைவரி கார்டிசால் 550. வேற எதுவும் பெருசா பாயிண்ட் தெரியல. அப்புறம் மைக்ரோ நாடுலார் மேக்ரோ நாடுலார், அது இந்த லாஸ்ட் ஒரு 3 லைன்ஸ்ல கொடுத்துருக்கோம். The underlying pathological process is variable with solitary adrenal adenoma found in 90% cases. அப்புறம் adrenal cortical carcinoma in less than 10% cases. Bilateral micronodular or macronodular hyperplasia in less than 1% case. ஸோ இது வந்து நமக்கு சர்ஜரிக்கு வர்ற மாதிரி இருக்க கேஸ் நிறைய வரும் போல. 90% கேஸ் வந்து சாலிட்டரி அட்ரினல் அடினோமா தான். அப்புறம் கார்சினோமா 10%, மீதி வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பேஜ். இதுல அந்த இதுவும் தெரிஞ்சுக்கணும், அந்த யூரினரி ஃப்ரீ கார்டிசால், லேட் சலைவரி கார்டிசால் அதெல்லாம் 2 times மெஷர் பண்ணுவாங்க. அதான் இம்பார்ட்டன்ட். ஓ 2 times பண்றாங்களா? அதான் into 2 போட்டிருக்காங்கல்ல. அப்படின்னா என்னன்னா we have to measure it 2 times. அது நெகட்டிவ்னு சொல்றதுக்கு முன்னாடி 2 times மெஷர் பண்ணிரணும். அந்த பேஜ்ல இருக்கு இந்த பேராகிராஃப், லெஃப்ட் சைடு பேராகிராஃப் லாஸ்ட் 3 lines. Patients with moderately elevated 24-hour urine cortisol level should undergo confirmation testing with 2 late evening cortisol measurement. ஓகே ஓகே. சரி, அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல அதுக்கு முன்னாடி சொல்றேன், அட்லீஸ்ட் ட்வைஸ் ஸ்கிரீனிங் பண்ணணும்னு கொடுத்துருக்கான் யூரினரி கார்டிசால் லெவல். அதுக்கு முன்னாடி 2 லைன் முன்னாடி. ஸோ அந்த கரெக்ட் தான். அந்த into 2னா வந்து ட்வைஸ் மெஷர் 2 வாட்டி பார்க்கணும். ஓகே ஓகே. ஸோ அடுத்த பேஜ்ல வந்து ஏசிடிஹெச் டிபெண்டன்ட் பத்தி கொடுத்துருக்காங்க, அதாவது குஷிங்ஸ் டிசீஸ். ஸோ குஷிங்ஸ் டிசீஸ் வந்து சஸ்பிஷன் ஃபார் ஏசிடிஹெச் டிபெண்டன்ட் குஷிங்ஸ் சிண்ட்ரோம் should prompt pituitary imaging and high dose dexamethasone. அதெல்லாம் இதுல கொடுத்தது தான் கொடுக்குறான். ஸோ ஹை டோஸ் டெக்ஸாமெத்தசோன் வந்து எவ்வளோ அப்படின்னா 2 mg டெக்ஸாமெத்தசோன் every 6th hourly during 48 hours. அப்புறம் ஏன் டெக்ஸாமெத்தசோன் சூஸ் பண்றாங்க, நம்ம அந்த பயோகெமிஸ்ட்ரியில பார்த்த பாயிண்ட், டெக்ஸாமெத்தசோன் does not cross react with biochemical assay for cortisol. ஸோ அது ஒரு பாயிண்ட்.
வேற ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா? pituitary mass larger than அது 6 mm கட் ஆஃப். அது அந்த ஆமா அது பாத்துக்கோ, அது வேகா இருக்கு அந்த கட் ஆஃப் 6 mm எம்ஆர்ஐல. ectopic ACTH னா என்ன டெஸ்ட் பண்ணனும்? ectopic ACTH அதான் SRS பண்ணனும். சோமட்டோஸ்டேட்டின் ரிசெப்டார் கொடுத்த அந்த ஃப்ளோ சார்ட்லயே. கரெக்ட். ஃப்ளோ சார்ட்டே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. chest abdominal CT along with SRS பண்ணனும். ஓகே ஓகே ஓகே. சோ சர்ஜிக்கல் மேனேஜ்மென்ட் இதுல வந்து for those patients third line undergoing adrenalectomy for Cushing's syndrome, perioperative stress dose steroids hydrocortisone 100 mg every 8th hourly for 24 hours are recommended. So நம்ம ஸ்ட்ரெஸ் டோஸ் வந்து கொடுத்து தான் கேஸ் எடுக்கணும். அப்புறம் வேற அப்படியே அடுத்த பேராகிராஃப்ல ஒரு தேர்ட் லைன் வந்துருங்க. சப்நார்மல் மார்னிங் கார்டிசால் லெவல் ஆன் போஸ்ட் ஆபரேட்டிவ் டே 1 or 2 இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் கியூர். ஸோ இதுவும் கியூர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சப்நார்மல் மார்னிங் கார்டிசால் லெவல் ஆன் POD 1 and 2. அப்புறமா கார்டிசால் குளுக்கோகார்டிகாய்டு சப்ளிமெண்டேஷன் இஸ் தென் ரெஸ்யூம்ட் until HPA axis recover for at least 6 months. ஸோ 6 monthsக்கு நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ரிகவர் ஆகும். அப்புறம் adrenalectomy more than 90% எஃபெக்டிவ். அதுவும் ஃப்ளோ சார்ட்லயே வந்துருச்சு. Resolution of symptoms will take months to years. அடுத்த பேராகிராஃப்ல தேர்ட் பாயிண்ட். இயர்ஸ் வரைக்கும் கூட. ஸோ ஒரு வருஷமா கூட பேஷண்ட் வந்துகிட்டே இருப்பான், சரியாகல சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் தலைவலி. அப்புறம் அடுத்து ஒரு 3 லைன்ஸ்க்கு அப்புறம் pituitary micro surgery for Cushing's disease typically performed through transsphenoidal is 90% successful in experienced hands. அப்புறம் laparoscopic bilateral adrenalectomy should be considered for patients in whom pituitary surgery has failed. So Cushing's diseaseல pituitary surgery fail ஆச்சு அப்படின்னா நம்ம bilateral adrenalectomy பண்ணிடலாம். ஸோ இது வந்து adrenal வந்து ஆக்ட் ஆகாதுல்ல. இப்படி பண்ணவங்களுக்கு தான் இந்த சிண்ட்ரோம் வரும். நெல்சன் pituitary வந்து ஹைப்பர்ட்ரோஃபி ஆயிரும்ல. ஆமா. ஓகே ஓகே. ஸ்பெஷல் கிளாஸ் subclinical Cushing'sல the term subclinical Cushing syndrome has been used to describe patients with incidentally discovered adrenal mass who display biochemical evidence of cortisol hypersecretion without overt signs and symptoms. Yes. Special case. Okay. Special case last parallel. A low DHEA is the sulfated form of the secreted adrenal androgen DHEA regulated by the primary ACTH may have the best diagnostic accuracy for subclinical hypercortisolism. So இது MCQ. Best clinical test for subclinical hypercortisolism என்ன அப்படிங்க. Okay. Low DHEA yes. அதான். Okay. DHEA மெஷர் பண்ணோம். அடுத்து செகண்ட் பேரால randomized control trial subclinical Cushing syndrome noted more frequent resolution of the hypertension and other metabolic conditions in the surgically treated groups. The last 3 lines we recommend surgery for patients with subclinical Cushing syndrome who are appropriate surgical candidates, especially for patients with larger tumors and those whose enlarge on serial imaging. So subclinical பத்தி 4 பாயிண்ட் symptoms இல்லாம இருக்குது, பயோகெமிக்கல் எவிடன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DHEA மெஷர்மெண்ட் வந்து லோவா இருக்கும். DHEA-S அதாவது சல்ஃபேட்டட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல சர்ஜரி பண்ணா பெட்டர் ரிசல்ட் இருக்கும்னு சொல்றான். ஸோ யாருக்கெல்லாம் நம்ம சர்ஜரி பண்ணணும்னா எதுக்கெல்லாம் மென்லார்ஜ் ஆகுது இல்லைன்னா மாஸ் மோர் தென் 3 to 4 சென்டிமீட்டர் அவங்களுக்குலாம் சர்ஜரி பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்ஸ்டீராய்டு எக்ஸஸ். செக்ஸ்டீராய்டு எக்ஸஸ்ல வந்து so most of these tumors are virilizing as opposed to feminizing and may be manifest at a late stage in association with the advanced adrenal malignant neoplasm. Okay. அடுத்து ஜெனரலா இந்த செஸ்டிராய்டு எக்ஸஸ் வர்றது ரேர் தான், வந்தா விரலைசிங்கா இருக்கும், எல்லாம் லேட் ஸ்டேஜ்ல வரும். ஆஃப் அட்ரினோகார்டிகல் கார்சினோமா 20% cause virilization with most of these cases occurring in the children. அது ஒரு MCQ. An additional 25% will display mixed features of Cushing syndrome and virilization. Okay. The last line வந்து open adrenalectomy should be performed for malignant tumors. இதெல்லாம் தான் இது செக்ஸ்டீராய்டு எக்ஸஸ்ல. அடுத்து அட்ரினோகார்டிகல் கார்சினோமா. அட்ரினோகார்டிகல் கார்சினோமா வந்து ரேர் டியூமர்.
So almost all cases occur in the patient aged 40 to 50 years. So minor peak in occurrence in children less than 5 years. So bimodal இருக்கு ACC. So ACC ரொம்ப important. Okay, பாத்துங்க நல்லா இல்ல. So it demonstrate no significant gender prediction. At the time of presentation, ACC very large tumor. Mean size வந்து 9 to 13 centimeter இருக்கும். Okay, அடுத்து next pageல வந்து 5 years survival ரொம்ப கம்மி. Who undergo surgical resection 40% இருக்கு. அடுத்து more than 50% of the adrenal cortical carcinoma are functional. இது MCQ. Cushing syndrome is most commonly seen, followed by virilization. So ACC வந்து பார்த்தீங்கன்னா more than 50% வந்து functional. அதுல வந்து most common வந்து Cushing's followed by virilization. The next parallel treatment வந்து radical resection with open approach, complete resection 70%, en block resection of adjacent organ or regional lymphadenectomy சேர்த்து பண்ணுவோம். Okay, so particular care வந்து dealing with right adrenal ACC larger than 9 cm because direct tumor extension into the IVC. Sometimes the right side of the heart may be observed. So which side is difficult to operate in kerana right adrenal da. Okay, அடுத்து so local recurrence வந்து it occurs within the 2 years. Next page parallel. அடுத்து we have to give metotane. Principal chemotherapeutic agent வந்து metotane, a derivative of the insecticide DDT. It's a direct adrenocortical toxin. Metotane adjuvant to surgery and as a primary therapy in individuals with unresectable or metastatic disease. அடுத்து next வந்து the use of metotane is limited with a significant dose dependent GI and neurological toxicity. So metotane oda side effect வந்து neurologic toxicity and GI side effect. So next so இந்த ட்ரையல் சொல்றான் firm act trial. Firm act trial வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த எட்டபோசைட், டாக்ஸோரிபிசின், சிஸ்பிளாட்டின், மிட்டோடேன், ஸ்ட்ரெப்டோசோசின் அந்த பேஷண்ட்லாம் கொடுத்தாங்க. என்ன ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா increased response rate and progression free survival in the Farman group, but median overall surveillance rate remained poor in both the groups. Okay, so இந்த ரெண்டுமே எந்த கீமோதெரபி வேணா ப்ரிஃபர் பண்ணலாம், ஸ்ட்ரெப்டோசோசின் அண்ட் மிட்டோடேன், அப்படி இல்லாட்டி எட்டபோசைட், டாக்ஸோரிபிசின், சிஸ்பிளாட்டின், அவ்வளவுதான். ஸோ ஏசிசில அவ்வளோ ஒன்றும் இல்லை. எம்சிக்யூ வந்து பார்த்தோன்னா ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் கிடையாது, ஓல்டர் இயர்ஸ்ல வருது, பைமோடல் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஜென்ரலாவே ஒரு லார்ஜ் டியூமர், ரைட் சைடு வந்து டிஃபிகல்ட், 50% வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும். அதுல காமன் வந்து புஷிங்ஸ் ஃபாலோடு பை விரலைசேஷன். கீமோதெரப்பி ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டோடைன், மெட்டாஸ்டாட்டிக் செட்டிங்லயும் அதான் கொடுக்கணும். அதோட சைடு எஃபெக்ட் ஜிஐ டாக்ஸிட்டி, நியூரோடாக்சிட்டி, ஃபர்ம் ஆக்ட் ட்ரையல், அவ்வளவுதான். இந்த ஒரு வி ஸ்கோர்னு ஏதோ ஒன்று உண்டுல்ல, அது இந்த கிளாஸ்ல சொன்னாங்க. வி ஸ்கோர் வந்து ஆன்கோ, அது ரொம்ப டெப்த், இவ்வளவு டெப்தா ஏன் கேக்குறேன்னு தெரியல. இல்ல வி ஸ்கோர் பெய்லில இல்லையா? பெய்லில இருக்கா என்ன? ஏன்னா அது அவங்க பெய்லில இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு கிளாஸ்ல. சரி, நான் அதை அப்புறம் போட்டோ எடுத்து நான் குரூப்ல போடுறேன். வி ஸ்கோர் வந்து அந்த ஸ்கோர் நேம் வேணா இருக்கும், அது ஃபுல்லா டீடைல் எல்லாம் கொடுக்கலாம். ஆனா எம்சிக்யூ கேட்டிருந்தது கொஞ்சம், அது ஏதோ ஒரு 4 பாயிண்ட் தானே, ஒரு ஏதோ 4 பாயிண்ட் தானே வரும், மோர் தென் 6 சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி. அப்படி இல்ல, அது பெருசா இருக்குமோ? இது அதுக்கு எந்த இதுக்கு அது வீஸ்? இது அட்ரினோகார்டிகல் கார்சினோமா. அட்ரினோகார்டிகல் கார்சினோமா தானே, நான் பார்த்து சொல்றேன். அது நானும் நோட்ஸ்ல இருந்துச்சு, எடுத்து போட்டோ போடுறேன். So actually இது வந்து more than or equal to 3 out of 9 score is diagnosis in adrenocortical carcinoma. Okay, அது நானே டீடைலா எழுதல, இது பெய்லில இல்ல, என்னோட ஆன்கோ நோட்ஸ்ல இருந்துச்சு இது. ஓகே ஓகே ஓகே. வி ஸ்கோர் ஃபார் ஏசிசின்னு தெரிஞ்சாலே பெரிய விஷயம். நீங்க அதுக்கு மேல அதுல வேற கேட்டாங்க ஏதோ என்னென்ன காம்போனன்ட்ஸ்னு. ஸ்கோர் வந்து more than or equal to 3 நான் போடுறேன், அது அப்புறமேட்டு போடுறேன். ஓகே ஓகே. Disorders of the diseases of the adrenal medulla. Adrenal medulla pheochromocytoma. So pheochromocytoma வந்து பாசிட்டிவ் குரோமாஃபின் ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, டஸ்கி கலர்ட் டியூமர், அதனால தான் pheochromocytoma பேர் வந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பேரால வந்து 0.2% ஹைப்பர்டென்சிவ் இண்டிவிஜுவல் இருக்கும். மென் உமன் ஈக்குவலி அஃபெக்டட். ஏஜ் வந்து 40 to 50 இயர்ஸ். அடுத்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ட்ரையட் என்ன? ஸோ கிளாசிக்கல் ட்ரையட் வந்து ஹெட்டேக், ஸ்வெட்டிங் அண்ட் பால்பிட்டேஷன்.
Okay, although almost all patients with that display at least one of the symptoms வந்து இருக்கும். So hypertension is present in 90% of the cases and may be episodic and sustained. Okay, அடுத்து அந்த பேரால ஒரு 4 lines தள்ளி only 0.5% of the patients with hypertension and suggestive features will ultimately prove to have the disease. அடுத்து அந்த பேரால லாஸ்ட்ல 3 lines pheochromocytoma biological time bomb because of the potential lethal cardiovascular effects of bioactive compounds secreted by this tumor. Okay, next last parala வந்து rule of 10% are bilateral, 10% malignant, 10% extra intestinal, extra adrenal, 10% familial. Okay, bilateral, malignant, extra adrenal, familial. So special case இப்ப இந்த இது மட்டும் மாத்தி இருக்காங்க, கிளாஸ்ல சொன்னாங்க 25% familial சைடுல எழுதி இருக்கேன். இதே மாதிரி தான் அந்த இதுலயும் சேஞ்சஸ் இருக்கு. நம்ம மெக்கல்ஸ்லயும் அந்த பழசு இல்ல, புக்ல கொடுக்கலன்னா கேட்க மாட்டேன் அவ்வளவா. Special case of pheochromocytoma in pregnancy, so potentially fatal for both mother and the children. Okay, results in 12% fetal mortality. The rate of fetal and maternal mortality increases to delay ஆயிடுச்சுன்னா 20 and 30% வரைக்கும் mortality இருக்கும். அடுத்து next page போயிடலாம். அடுத்து biochemical diagnosis and the localization. So அந்த flow chartல எல்லாமே முடிஞ்சிருச்சு. So first என்ன பண்ணணும்னா நம்ம பிளாஸ்மா ஃப்ரீ மெட்டானெஃப்ரைன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இனிஷியல் டெஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா பிளாஸ்மா ஃப்ரீ மெட்டானெஃப்ரைன். ஓகே, ஸோ பிளாஸ்மா ஃப்ரீ மெட்டானெஃப்ரைன் பார்க்கணும். அதுல வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து 24 hours யூரின் மெட்டானெஃப்ரைன் அண்ட் கேட்டகோலமைன் லெவல் வந்து பார்க்கணும். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம 2 வாட்டி ரிப்பீட் பண்ணணும் இந்த டெஸ்ட்டை. ஸோ ரிப்பீட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நேரா சிடி எம்ஆர்ஐக்கு போயிடலாம். ஸோ நெகட்டிவ் ஈக்யூவோக்கலா இருக்குன்னா திரும்பி ரிப்பீட் பண்ணி, அதான் 2 வாட்டி பண்ணதுக்கு அப்புறம் குளோனிடின் சப்ரஷன் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ குளோனிடின் சப்ரஷன் டெஸ்ட்ல வந்து நார் மெட்டானெஃப்ரைன் நாட் சப்ரஸ்டு அப்படின்னா வந்து நம்ம வந்து சிடி எம்ஆர்ஐ பண்ணிடலாம். இல்ல நார் மெட்டானெஃப்ரைன் சப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பேஷண்ட் வந்து அப்சர்வேஷன் பண்ணிட்டு கன்சிடர் ரிப்பீட் டெஸ்டிங் இஃப் சஸ்பிஷியஸ் ரிமைன்ஸ். ஓகே, ஸோ குளோனிடின் வந்து ஒரு ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ஆல்ஃபா பிளாக்கர். ஓகே, அது கொடுத்தா கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா அது கண்டிப்பா பியோக்ரோமோசைட்டோமா தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். சிடி எம்ஆர்ஐ பண்ணணும். ஸோ அந்த சிடி எம்ஆர்ஐ பண்ணிட்டு அதுல யங் பேஷண்ட்ஸ் மல்டி ஃபோக்காலிட்டி இருக்கிற மாதிரி இருந்தா எம்ஐபிஜி ஸ்கேன் பண்ணணும். ஓகே, மோர் தேன் 18 டைரக்டா சர்ஜரிக்கு ப்ரிப்பேர் பண்ணி விட்டுருந்தான். ஸோ அந்த டயக்ராம் கீழே என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு லாஸ்ட் 3 lines பார்த்துங்க. Localization with CT or MRI follows the biochemical confirmation of the diagnosis with MIBG scanning performing for patients younger and those otherwise risk for multifocal disease. Phenoxybenzamine is given in escalating doses for at least 2 weeks before the surgery. So first phenoxybenzamine வந்து கொடுக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பிளாஸ்மா ஃப்ரீ மெட்டானெஃப்ரைன், அது பாசிட்டிவா இருந்தா யூரினரி மெட்டானெஃப்ரைன் 2 வாட்டி பண்ணி பார்க்கணும். 2 வாட்டி பண்ணியும் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்போ 2 வாட்டி பண்ணதுக்கு அப்புறமும் டவுட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னா குளோனிடின் சப்ரஷன் கொடுக்கணும். அதுல சப்ரஸ் ஆகக்கூடாது. ஆகலைன்னா நம்ம வந்து சிடி எம்ஆர்ஐ பண்ணி சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணலாம். யங்கர் பேஷண்ட் மல்டிஃபோக்கல்ல எம்ஐபிஜி பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடுத்து உள்ள பேரல்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ பிளாஸ்மா ஃப்ரீ மெட்டானெஃப்ரைன்ஸோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 99% சென்சிட்டிவ். ஓகே, அடுத்து ரைட் சைட்ல the primary usefulness of the plasma metanephrine is to exclude pheochromocytoma when the test results are negative. ஓகே, அதெல்லாம் ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து கட் ஆஃப் வேல்யூ ஃபார் த டயக்னோசிஸ் ஆஃப் த pheochromocytoma. சார் டப்பாலே கொடுத்துட்டானே எல்லாத்தையும். பிளாஸ்மா ஃப்ரீ மெட்டானெஃப்ரைன் 99% சென்சிட்டிவ் இருக்குலே. ஸ்பெசிபிக் இது 100% ஸ்பெசிபிக். எல்லாமே 3 இருக்கு. 100% வந்து 2 இருக்கு ஸ்பெசிபிசிட்டி. ஒன்னு வந்து பிளாஸ்மா ஃப்ரீ நார் மெட்டானெஃப்ரைன், இன்னொன்னு வந்து யூரினரி டோபமைன். ஓகே, சோ அது ரெண்டும் டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இதுதான். சோ கீழ உள்ளது வந்து குளோனிடின் சப்ரஷன் டெஸ்ட் தானே 100%. ஒரு இது மேல இருக்கு பாரு, அது குளோனிடினா? சாரி சார். சோ ஸ்பெசிபிசிட்டி 100% வந்து டோபமைனுக்கும் குளோனிடின் சப்ரஷன் டெஸ்ட்டுக்கும். ஓகே, அடுத்து அந்த 99.6 வந்து யூரினரி எபினெஃப்ரைன், நார் எபினெஃப்ரைன், அதெல்லாம் டோட்டல் யூரினரி மெட்டானெஃப்ரைன்ஸ் அதெல்லாம். ஸோ இதுல ஒன்றும் பெருசா லெவல்லாம் கேட்க மாட்டான். அடுத்து அந்த நெக்ஸ்ட் பேஜ்ல 983ல செகண்ட் பேரா பார்த்துங்க. ஸோ 224-hour urine collection for catamelins and the metabolites are sufficient to make the diagnosis of pheochromocytoma in almost all cases.
ஸோ clonidine எப்படி கொடுக்குறோன்னா ஸோ clonidine suppression testingல வந்து oral administration of 0.3 mg clonidine may clarify the equivalent case. So MRI is slightly more sensitive, but CT often yields better anatomical delineation for the operative planning. Okay, but the MIBG can be performed in selected patients, high specificity அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து radionucleotide studies பார்த்தோன்னா using novel radionucleotides என்னென்ன ஏஜென்ட்னா dopa FT பெட்டு, அடுத்து வந்து dopamine பெட்டு are highly sensitive and superior to the MIBG scanning in the imaging of pheochroma. So ரெண்டு dopamine பெட்டு. Currently the best PET CT radiopharmaceutical for the localization of pheochromocytoma is gallium dotatate, okay, which has the rate of lesion detection compared to FDG PET and F-DOPA. So இப்போதைக்கு பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இது gallium dotatate scan தான். ஓகே, இது ஒரு MCQ. உள்ள எதுவுமே அதை பத்தி சொல்லல, இந்த ஃப்ளோ சார்ட்லயும் இல்ல dotatate பத்தி எதுவும் சொல்லல. அடுத்து பெரியாபரேட்டிவ் கேர்ல ஃபர்ஸ்ட் பேரல the adverse perioperative hemodynamic changes most commonly observed with pheochromocytoma are intraoperative hypotension and postoperative hypotension. Okay, intraoperative caused by stimulation of catecholamine released by the anesthetic induction agents as well as by the direct manipulation. So ரெண்டுமே it is caused by அப்படின்னு கேட்பான், hypertension வந்துருச்சு, what is the reason? So both manipulation of the tumor ஒரு reason, induction agents anesthesiaவும் ஒரு reason. அடுத்து வந்து postoperative hypotension may be profound. It states from a state of hypovolemia created by the presence of excess circulating catecholamine. Okay. அடுத்து next parallel the key and the 5 lines. So our practice is to start with the phenoxybenzamine 10 mg BD. Okay, dose can be titrated every 2 to 3 days to the maximum of 40 mg thrice daily. Okay, 10 mg BD ல இருந்து 40 mg TDS வரைக்கும் போலாம். The period of preoperative conditioning should be at least 2 weeks. இது ஒரு MCQ. 2 weeks to allow adequate reversal of the alpha adrenergic receptor down regulation. அடுத்து லாஸ்ட்ல வந்து எப்போ வரைக்கும் நம்ம இது பண்ணணும்னா nasal congestion can accurately serve as a useful indicator of adequate blockade. Okay, so nasal congestion வர வரைக்கும் நம்ம கொடுக்கணும் alpha blockade. அடுத்து next page போயிருங்க. Calcium channel blocker may be added for patients who have inadequate blood pressure control after titration of the alpha blocker. இதுல இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட், அந்த இதுக்கு நீ சொன்னது ஜஸ்ட் முன்னாடி phenoxybenzamine is a non specific non competitive irreversible long acting alpha blocker. Okay, half life of 24 hours. non specific non competitive long life alpha blocker. Okay, ஆக்சுவலா வந்து போஸ்டரல் ஹைப்போடென்ஷன் சிக்னிஃபிகன்ட் நேசல் கன்ஜெஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி படிச்சதெல்லாம் ஃபார்மக்ல படிச்சதெல்லாம் வந்து ஹைப்போடென்ஷன் வரையை கொடுக்கணும்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஆனா இந்த சபிஸ்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா நேசல் கன்ஜெஷன் கொடுத்துருக்கான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பேஜ்ல calcium channel blocker can be added for patients who are inadequate after titration of the alpha blocker. அதுக்கு அடுத்த பேஜ்ல லாஸ்ட் 3 lines parallel. So beta blockers may be administered after adequate alpha blockade. So they should never be the first agent administered to decrease the peripheral vasodilator beta effect, because a decrease in the peripheral vasodilator beta receptor stimulation results in unopposed alpha adrenergic tone, which may exacerbate the hypertension. So the reason. Okay. அடுத்து next para on the right side la வந்து the need for this significant is reduced with an aggressive, so preoperative volume expansion with isotonic fluid pananuma venamana. The need of this for this is significantly reduced when aggressive preoperative alpha blocker has been achieved, because the resultant increase in the venous capacitance restores evolemia gradually by stimulating the thirst. So தேவையில்லைன்ற மாதிரி சொல்றான். நம்ம alpha blocker நல்லா யூஸ் பண்ணிட்டோம்னா preoperative expansion with isotonic fluid is not that necessary. Okay, so clinical suspicion for hypovolemia should remain high. Patient should be resuscitated aggressively if they become hypotensive or oliguric. So routine usage வந்து not recommended மாதிரி சொல்றோம். For surgical management outcome, so invasive hemodynamic monitoring is required. Fluid management should be meticulous. அடுத்து anesthetic team should be ready to supplement IV alpha and beta blocker as well as vasosuppressor whenever necessary. அடுத்த பேஜ் போயிருங்க. அடுத்த பேஜ்ல வந்து
Surgery is curative in more than 90% of the cases. அடுத்து laparoscopic resection is contraindicated when preoperative imaging demonstrates the local invasion. Open resection should be considered for more than 6 cm depending on the surgeon's experience to prevent the tumor rupture. Okay, so இந்த pheochromocytoma இந்த size criteria வந்து ரொம்ப ரொம்ப important. Okay, யாராவது syndromes associated pheochromocytoma சொல்ல முடியுமா? men 2 NF1 இது ரெண்டு தான் குழப்பம். மத்ததெல்லாம் familial paraganglioma syndrome, அப்புறம் இன்னொன்னு வந்து வான் ஹிப்பல் லிண்டா syndrome. ஓகே, அடுத்து இதுல வந்து பெய்லில நல்லா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் என்ன பாயிண்ட் சொல்லிட்டு நான் அங்க போனேன். பெய்லிக்கு 6 சென்டிமீட்டர் சொன்னேன்ல, 6 சென்டிமீட்டர். ஓகே, அந்த கட் ஆஃப் பாயிண்ட் பாத்துக்கோங்க. மோஸ்டா மெலிக்னன்ட் கவுண்டர் பார்ட்டுக்கு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அதான் தேடிட்டு இருக்கேன். அதுல வந்து மோர் தேன் 6 சென்டிமீட்டரும் ஒன்னு வரும். ஓகே, கட் ஆஃப் வேல்யூ வந்து. ஓகே, அப்புறம் வந்து பாத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரிதான் இந்த இன்சிடென்டலோமா இருக்குல்ல, இன்சிடென்டலோமாலையும் அதே மோர் தேன் 6 சென்டிமீட்டர் இருந்தா நம்ம சஸ்பீசியஸா இருக்கணும், மெலிக்னன்ட் இது பண்ணும். பெய்லில வந்து அவன் என்ன கொடுத்து வச்சிருக்கானா, லைக்லிஹுட் ஆஃப் இட் பீயிங் ஏசிசி இஸ் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் பெய்லில இன்சிடென்டலோமால. ஆனா ஆன்கோ கிளாஸ்ல 6 சென்டிமீட்டர்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ pheochromocytoma மோர் தேன் 6னா நம்ம வந்து மெலிக்னன்ட் கவுண்டர் பார்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓபன் ரிசெக்ஷன், அப்புறம் pheochromocytoma depending on the surgeon experience and to prevent the tumor rupture. So molecular genetics of pheochromocytoma, molecular genetics la men2 VHL NF1 விட்டுட்டான், அதான் அந்த இது familial paraganglioma syndrome. Last line, 1/3 of patients with pheochromocytoma have a germline mutation. Okay, அடுத்து familial cases are manifested at an early age and are most likely to be multifocal. Okay, இது important point. Familial cases, early diagnosis and multifocal. So succinate dehydrogenase B mutation carriers have higher rate of extra-adrenal pheochromocytoma and malignant disease, whereas succinate dehydrogenase D carriers tend to present with multiple tumor and hormonally inactive paraganglioma of the head and neck. Okay, so SD and the succinate dehydrogenase la ரெண்டு வெரைட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒன்னு வந்து B, இன்னொன்னு வந்து D. மோஸ்ட் காமன் வந்து பி தான் ஆக்சுவலா. ஓகே, மோஸ்ட் காமன் வந்து பி. அதுல வந்து எக்ஸ்ட்ரா அட்ரினல் அண்ட் மெலிக்னன்ட் கவுண்டர் பார்ட் இருக்கும். டில வந்து மல்டிபிள் டியூமர் அண்ட் ஹார்மோனலி இன்ஆக்டிவ் பேராகேங்லியமா இருக்கும். ஸோ ஜெனடிக் கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் பண்ணணும்னா, யங்கர் தேன் 45 years, மல்டிபிள் டியூமர், எக்ஸ்ட்ரா அட்ரினல் லொகேஷன், ப்ரீவியஸ் ஹெட் அண்ட் நெக் பேராகேங்லியமா, இவங்க எல்லாத்துக்கும் பண்ணும். But the last 3 lines வந்து preservation at least 1/3 of one adrenal gland is necessary to allow for adequate cortisol function without the need for exogenous steroid. இது கேட்பான், எவ்வளவு அட்ரினல் மினிமம் ப்ரிசர்வ் பண்ணா 1/3 of the adrenal. ஸோ இது யாருக்கு இது இப்படி சொல்றானா, வந்து இந்த கார்டிகல் ஸ்பேரிங் அட்ரினலெக்டமின்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஃபெமிலியல் pheochromocytoma பண்ணுவோம், ஏன்னா 2 கிளாண்டுமே இன்வால்வ் ஆயிரும். 2 கிளாண்ட் சர்ஜரி பண்ணும்போது ஒரு கிளாண்ட்ல 1/3 நம்ம விட்டுறணும். அடுத்து மெலிக்னன்ட் pheochromocytoma, no histopathological criteria for determining the malignancy have been demonstrated the ability to predict the accurately. Malignancy is defined as the development of the metastasis, that is tumor implant distant from the primary mass in location in which the neuroectodermal tissues are not normally found. Okay, so metastasis இருந்தா தான் அது malignant நம்ம சொல்ல முடியும். So most common site of mets வந்து axial skeleton, lymph node, அப்புறம் வந்து liver, lung, kidney அதெல்லாம் வரும். Okay, அடுத்து next parallel, they are minimally malignant or minimally responsive to radiotherapy and chemotherapy. So MIBG radionucleated therapy was shown to achieve a complete or partial response in some patients with metastatic disease. So allow treatment options. So hereditary syndrome வந்து இவன் 2A, 2B, NF1, VHL, familial paraganglioma, hereditary pheochromocytoma. ஸோ அந்த வந்து ABCD எல்லாமே வரும். ABCD E மட்டும் வராது. ஓகே, ஃபெமிலியல் பேராகேங்லியோமால ABCD F2. மற்றதெல்லாம் நம்ம ஜீன்லாம் தெரிஞ்சதுதான். அடுத்த அதர் அட்ரினல் டிசீசஸ், ஒரு நிமிஷம். ஸோ அதர் அட்ரினல் டிசீஸ்ல இன்சிடென்ட்லோமா கிளினிக்கலி
inapparent adrenal masses or insulinoma discovered through the imaging performed for unrelated non-adrenal disease. Okay, அதுக்கு the definition important. இது ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் அட்ரினல் ரீசன்ஸ்க்கு நம்ம பண்றதுனால வரணும். ஓகே, அடுத்து வந்து இன்சுலினோமா அட்டாப்சில 8% and 1 to 4% of the abdominal imaging studies detect ஆகுது. Prevalence increases to more than 10% in patients more than 60 years. அடுத்து next parallel, in patients with history of malignant disease, metastatic disease is the most likely cause of the adrenal masses. Okay, so ஏற்கனவே டியூமர் இருந்திருக்கு, ஏதாவது கேன்சர் இருந்திருக்குன்னா மெட்டாஸ்டாட்டிக் மாஸ் தான் மோஸ்ட் காமன். Okay, particularly when they are bilateral. In those without a clear history of malignant disease, at least 80% will turn out to be non-functioning cortical adenoma or other benign disease that do not require surgical treatment. Okay, so non-functioning adenoma தான் வந்து இதுல வந்து most common. அடுத்து clinical features of pheochromocytoma, most common symptom இது ஹைப்பர்டென்ஷன் ஹெட்டேக். ஓகே, ஹைப்பர்கிளைசிமியா வருமா அதுல? ஹைப்பர்கிளைசிமியா வரும். டெய்லியில பேஜ் 845ல ஒரு டப்பா இருக்கு, கிளினிக்கல் சைன்ஸ் ஆஃப் பியோக்ரோமோசைட்டோமான்னு. அதுல எல்லாத்தையுமே கெஸ் பண்ணலாம். அதுல கெஸ் பண்ணது வந்து பேலர், வெயிட் லாஸ், ஹைப்பர்கிளைசிமியா, நாசியா, அப்புறம் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், இதெல்லாம். அதுல ஹைப்பர்கிளைசிமியா ரேட் வந்து 40% வரைக்கும் வரலாமா. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ஓகே, இங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பை டயக்ராம் பார்த்தா தெரிஞ்சிடும். 40.20 சாபில. ஸோ நான் ஃபங்க்ஷனல் அடினோமா தான் மோஸ்ட் காமன். ஓகே, ஃபங்க்ஷனல்ல மோஸ்ட் காமன் அப்படின்னு கேட்டானா இது, ஐயோ இது பிளாக் அண்ட் ஒயிட் புக் யாராவது சொல்லுங்க. பியோக்ரோமோசைட்டோமாவா? ஃபங்க்ஷனல்னா பியோக்ரோமோசைட்டோமா சொல்லுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்றும் இல்லை, இது கொடுக்கல, பர்சன்டேஜ் தான் போட்டுருக்காங்க. புரியல. 10% போட்டுருக்காங்க சார். பியோக்ரோமோசைட்டோமா தான் சார் ஃபர்ஸ்ட். அதான் இப்போ ஃபங்க்ஷனல்னா மோஸ்ட் காமன் வந்து பியோக்ரோமோசைட்டோமா தான். ஓகே, ஸோ அது என்னென்னலாம் வரலாம்? கார்டிசால் ப்ரொடியூசிங் அடினோமா, ஆல்டோஸ்டிரோனோமா, ஏசிசி, அட்ரினல் சிஸ்ட், கேங்லியன் நியூரோமா, மயோலைப்போமா, அதெல்லாமே வரும். ஓகே, இதுல அக்கார்டிங் டு பெய்லி வந்து பெய்லிலையும் ஒரு பாக்ஸ் இருக்கு 839 பேஜ்ல. நான் ஃபங்க்ஷனிங் அடினோமா தான் 78%. ஓகே, ஃபங்க்ஷனல்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் வந்து குஷிங்ஸ் அடினோமாவும். ஓகே, ஸோ பெய்லியை தான் ஃபாலோ பண்ணணும். மோஸ்ட் காமன் ஃபங்க்ஷனல்னு கேட்டாங்கன்னா குஷிங்ஸ் அடினோமா, நாட் பியோக்ரோமோசைட்டோமா. இங்க பியோக்ரோமோசைட்டோமா கொடுத்துருக்கோ, எந்த பிளாக் அண்ட் ஒயிட் கை சார்ட் வந்து எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிளாக் என்னடா சத்யா என்னடா கொடுத்துருக்கு இந்த மோஸ்ட் காமன் ஃபங்க்ஷனல்? பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியே இல்ல சார், அவங்க பெர்சன்டேஜ் போட்டுருக்காங்க பாருங்க சார். நான் ஃபங்க்ஷனிங் வந்து 60% சார். நீ அந்த பை சார்ட்ட பார்த்து சொல்றா. 40.20ல இருக்குல்ல, அது எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட். அதான்டா டேய், அது பெர்சன்டேஜ் ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, புரியுதா? நான் எங்க பாக்ஸ் சார் அதுல தான் சார் சொல்றேன். 60% வந்து நான் ஃபங்க்ஷனிங் அடினோமா கொடுத்திருக்கான், 10% வந்து பியோக்ரோமோசைட்டோமா கொடுத்திருக்கான். ஓகே, அப்ப வந்து மாதிரி வேற இதுல பெய்லில வந்து எவ்வளவு கொடுத்திருக்கு? கார்டிசால் ப்ரொடியூசிங் இதுல 5%. கார்டிசால் ப்ரொடியூசிங் வந்து 5%. அதுல பெய்லில கார்டிசால் ப்ரொடியூசிங் தான் அதிகமா கொடுத்திருக்கா? 7%. பெய்லில வந்து குஷிங்ஸ் அடினோமா 7%, கார்டிசால்ல குஷிங்ஸ் அடினோமா 7%, பியோக்ரோமோசைட்டோமா 4%, ஏசிசி வந்து 4%, லீஸ்ட் காமன் வந்து கான்ஸ் அடினோமா 1%. ஓகே, சோ இதுல ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, பெய்லில வந்து குஷிங்ஸ் அடினோமான்னு கொடுத்திருக்கு, அதுக்கு அப்புறம் தான் பியோக்ரோமோசைட்டோமா கொடுத்திருக்கு. ஆமா ஆமா ஆமா, சரி சரி, அது ஒரு டேபிளே இருக்கு. சோ அடுத்து வந்து சோ உள்ள போயிடலாம். உள்ள போன வந்து எங்க வச்சிருந்தேன்? செகண்ட் பேரா சார், செகண்ட் பேரா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸா? செகண்ட் பேரா இருக்கு. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்ல வந்து செகண்ட் பேரால தான் சொல்லிட்டேன். 80% ஆஃப் தி இன்சிடென்ட் லமா will turn out to be non functioning cortical. சோ இது கரெக்ட்டா கொடுத்திருக்கான். தியரியில 80% தான் கொடுத்திருக்கான். அந்த பை டயகிராம்ல தான் தப்பா கொடுத்திருக்கான். ஓகே, பெய்லிலயும் இதே தான் 80% தான் சொல்றேன். 78% will turn out to be non functioning cortical adenoma or other benign lesion that do not require the surgical management. அடுத்து கிளினிக்கல் எவலுவேஷன் அந்த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்துருங்க.
Tumor size correlates strongly with the risk of the malignancy. Second parallel வந்து in general surgery is recommended for hormonally active tumors and those that carry a significant risk of malignancy. Tumors larger than 6 cm carry more than 25% risk of malignancy. Other than the page last 3 lines, characteristic suggestive of a benign lesion on CT scan include. So benign findings la imaging la homogeneous appearance, well-defined border, high lipid content, rapid washout of the contrast material, and low degree of vascularity. இதெல்லாமே. So malignantல வந்து பார்த்தீங்கன்னா ill-defined border necrosis, next pageல ill-defined border necrosis, internal calcification, hemorrhage, vascularity அதெல்லாம். So PET scan is reserved for suspicious cancers and has high sensitivity and specificity for differentiating between the benign and the malignant lesion. Although it cannot differentiate between a metastasis and a primary adrenal cortical carcinoma. Okay, other point. The next parallel. The use of FNA is generally confined to patients with a history of extra-adrenal malignancy in whom the clinician seeks to establish the diagnosis of the metastatic disease. In all cases, pheochromocytoma must be excluded. So FNAC role solran mets கண்டுபிடிக்க மட்டும்தான் after excluding pheo. So next line, next parallel, last line வந்து most adrenal incidentaloma can be removed laparoscopically except for those displaying the obvious malignant feature on the imaging. No upper size limit to for this lap coli. Tumors measuring 15 cm கூட எடுத்துருக்காங்க laparoscopically. அடுத்து our usual threshold is above 8 cm for right and 10 cm for the left. Okay, so இந்த சைஸ்க்கு மேல 8 10 க்கு மேல இருந்துச்சுன்னா we have to go for open. So next parallel வந்து by developing the cleft of the open book, moving from the superior to inferior, the adrenal vein is encountered at the inframedial aspect of the adrenal gland. Okay, so surgery பத்தி சொல்றான். அந்த இந்த என்னமா இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இது inframedial இருக்குமா? எங்க இருக்கு இந்த இன்ஃப்ரோமீடியல்? என்ன பாயிண்ட் இது ஆக்சுவலா? 990 ரைட் சைடு செகண்ட் பேரா. 990 போட்டியா? ஓகே ஓகே, ரைட் சைடு. சாரி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு பேஜ். அதான் நான் பார்த்தேன் முன்னாடி ஒரு பேஜ் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது எங்க வச்சிட்டு இருந்தேன்? features of malignant finding, FNAC பத்தி சொன்னேன். FNAC அப்புறம் வந்து கட் ஆஃப் கிரைட்டீரியா சொன்னேன். கட் ஆஃப் அடுத்து மெட்டாஸ்டாசிஸ் டு தி அட்ரினல் அடுத்து. Okay, so the adrenal gland tumors are common site for metastasis because of their rich vascular supply. So எங்கெல்லாம் போகும்னு பார்த்தோன்னா லங், GIT, பிரஸ்ட், கிட்னி, பேங்க்ரியாஸ், ஸ்கின், அங்க இருந்தெல்லாம் பிரைமரி வரலாம் இந்த இடத்துக்கு. ஓகே, இது வந்து அட்ரினலுக்கு வர்ற டியூமர்ஸ். அடுத்து கிளினிக்கல் எவாலுவேஷன்ல வந்து careful exclusion of the extra-adrenal disease with CT or MRI, including the head in case of the breast and or melanoma. அப்புறம் வந்து patients presenting with the isolated bilateral adrenal masses must be evaluated for adrenal insufficiency because of replacement of all normal gland with tumor, which can occur in 30% patients. அடுத்து so bilateral mets இருந்தா adrenal insufficiency rule out பண்ணும். எப்படி இத பண்றதுன்னா measurement of morning cortisol and ACTH level. Last parallel, the metastasis, most adrenal metastases are well encapsulated and are amendable to laparoscopic resection. So இது important point. Okay, அந்த primary adrenal cortical carcinoma-க்கு வந்து open surgery தான் பண்றாங்க. ஆனா metastasis-க்கு வந்து அது capsulated-ஆ இருக்கிறதுனால we can go for laparoscopic resection. So complete adrenal metastectomy has a survival rate of 3 years compared with 12 months for incomplete surgery. At the technical aspects of adrenectomy, choice of operative approach. Choice of operative approach la laparoscopic transabdominal and posterior retroperitonioscopic approach rendu irukku. We currently employ both techniques and favor the retroperitonioscopic approach for tumors smaller than 6 cm for bilateral tumors and in patients with history of the prior abdominal surgery. So யாருக்குல இவங்க வந்து bilateral and retroperitonioscopic approach தான் யூஸ் பண்றாங்களா? ஏன்னா for bilateral tumors larger than 6 cm for prior abdominal history. ஆனா எது வேணா யூஸ் பண்ணலாம், abdominal இல்ல retroperitonioscopy. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல நெக்ஸ்ட் இப்ப அந்த ரைட் சைடு 989ல so obesity பத்தி கொடுத்திருக்கான். So severe obesity, BMI more than 35 results in compression of the retroperitoneum by the abdominal viscera when the patient is in prone position and is a relative contraindication to the retroperitoneal approach. Okay,
The lateral transabdominal technique offers a wide operative field and a greater versatility, and it is well suited for large tumor and the obese patient. So obese patient la abdominal approach da. Okay, so aduthu next para la open adrenalectomy should be performed for primary adrenal tumors demonstrating features of malignancy. Adha perusa irukradhu, feminization, steroid hormone secrete பண்றது, அப்புறம் invasion of vascular capsule, regional lymphadenopathy அதெல்லாம். Okay. So we prefer a transabdominal approach which is performed through a subcostal incision. Okay. Next, laparoscopic lateral transabdominal adrenalectomy. So patient preparation supine question இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து 80 degrees lateral decubitus position லாப்ல முன்னாடி பேஜ்ல. Okay. 80 degree, the patient is then turned to 80 degree lateral decubitus position. Okay. So 10th rib should be directly over the break point in the table. அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், அந்த பேஜ்ல வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து டெக்னிக்ல வந்து லெஃப்ட் அட்ரினல் வந்து இனிஷியல் பெரிட்டோனியல். So the port placement மட்டும் important. The ports are equally distributed along the costal margin with the posterior port placed as far as lateral. Posterior is permitted by the position of the colon. Okay. So posterior port வந்து நல்லா lateral place பண்ணனும். It is advisable to leave at least 5 cm between each port to minimize the external interference. So ரெண்டு இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நடுவுல 5 cm கேப் இருக்கணும். அடுத்து இந்த ரைட் சைடு வந்துருங்க. இந்த டயகிராம் கீழ 40.25 கீழ இதுல எம்சிக்யூனா வந்து the left crest of the diaphragm is a useful landmark that leads the surgeon to the left inferior phrenic artery. Okay, அது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்த பேரால தான் நான் சொன்னது. So by developing the cleft of the open book, moving from superior to inferior, the adrenal vein is encountered at the inframedial aspect of the adrenal gland. Okay, இந்த ரெண்டு மட்டும் ஆபரேஷன்ல இம்பார்ட்டன்ட். அடுத்து ரைட் சைடுல வந்து இது பாருங்க. The left hand page of the book is composed of spleen, tail of pancreas and greater curvature of stomach. Right hand page of the book is made up of kidney and adrenal tumor. So adrenal tumor which side book அப்படினு கேட்டா கேட்பாங்க. right hand page வந்து adrenal tumor. ஈஸர் இருக்கு. அந்த டயகிராம் கீழ ஃபர்ஸ்ட் பாராகிராஃப். டயகிராம் கட்டை கீழ. ஓகே. Spleen, tail of pancreas, greater curvature on the left side. The right hand page of the book is made up of kidney and adrenal tumor. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ல எல்லாம் இது எனக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியல. ஏதா இருக்கா ஜுவின்? லாஸ்ட் டைம் சொன்னதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாராகிராஃப்ல லாஸ்ட் 3 லைன்ஸ், injury to this structure may be carefully avoided by keeping dissection close to the adrenal capsule. Injury to the structure, renal artery. So most patients have superior pole renal artery branch that approaches the inferior aspect of the adrenal gland. Keeping the dissection close to the adrenal gland will prevent the injury. Okay. அது ஒண்ணு. அப்புறம் அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணது அடுத்த பாராகிராஃப்ல ரைட் அட்ரினல்ல ஒரு 3 லைன். லெஃப்ட் ஹேண்ட் பேஜ் ஆஃப் தி ஓப்பன் புக் இஸ் மேட் அப் ஆஃப் கிட்னி அட்ரினல் டியூமர். அதாவது ரைட்டுக்கு மாறுது. ஸோ ரைட்டுக்கு வந்து என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேஜ் ஆஃப் தி ஓப்பன் புக்ல தான் அட்ரினல் டியூமர் வருது. ஓகே. லெஃப்ட்டுக்கு ரைட்டு, ரைட்டுக்கு லெஃப்ட். ஓகே. அடுத்து இந்த ரைட் சைடு இந்த ஃபர்ஸ்ட் பேரால லாஸ்ட் 3 லைன்ஸ் பாருங்க. So left adrenalectomy centers on identification of the correct plane of dissection, and right adrenalectomy centers on the avoidance of the venous bleeding. Okay. அப்படிதான் ப்ரொசீட் பண்ணுவோம். அதான் பிரின்சிபல். 991 ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பேரால லாஸ்ட் 3 லைன்ஸ். அதே பேரால ஃபர்ஸ்ட் லைன் significant second adrenal vein is found in 10% cases. அதுவும் அண்டர்லைன் பண்ணிருக்கு. ஓகே. அடுத்து posterior retroperitoneoscopic adrenalectomy. So small less than 4 cm வந்து can be managed by novel single axis technique. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேரால ஒரு 3 லைன்ஸ்.
அடுத்து mobilization of the adrenal gland begins near the paraspinal muscles at the inframedial aspect of the gland. This is where the left adrenal vein is almost always encountered early in the procedure. Okay, so mobilize starting வந்து paraspinous muscle ஆரம்பிக்கணும் retroperitoneusல. அப்புறம் the inframedial, so அதான் முன்னாடியே பார்த்தோம், inframedial portionல தான் அந்த லேண்ட்மார்க் இருக்கு. Inframedial portion of the aspect of the gland ல தான் வந்து நமக்கு left adrenal vein வந்து என்கவுண்டர் ஆகும். அடுத்து complications and post operative care. So venous hemorrhage, bleeding from solid organ capsule injury, அதெல்லாம் தெரியும். Capsules malignant எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரைட் சைடு பாருங்க, ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல last 3 lines. One complication specific to the retroperitoneal approach is the injury to the subcostal nerve causing the relaxation or hyposthesia of the abdominal wall, which accounts in 8% of the cases and is usually temporary. Okay, so treatment, இப்போ சர்ஜரி பண்றான், சப்கோஸ்டல் நர்வை இன்ஜுரி பண்ணிட்டான், what will be the next step அப்படி ஏதாவது கேட்பாங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். ஓகே, இட்ஸ் டெம்பரவரி ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் ஆன்டீரியர் டிரான்ஸ் அப்டாமினல் அட்ரினலெக்டமி. இந்த பேஷண்ட் ப்ரிப்பரேஷன்ல வந்து எபிடியூரல் கத்தீட்டர் யூஸ் பண்ணோம். டெக்னிக்ல chevron incision with or without a vertical upper midline incision. Left adrenal can be exposed by entering the lesser sac through the gastropolic ligament and incising the retroperitoneum inferior to the tail of the pancreas by rotating the spleen, pancreatic tail and stomach anteromedially. எல்லாம் தேவையில்ல. அடுத்து புரியல என்ன கேக்குறேன். இல்ல ஏன் டிரான்ஸ் அப்டாமினல் பண்றோம் சார்? நம்ம ரிட்ரோபெரிட்டோனியமாவே பண்ணாங்க. மெலிக்னன்ட் அந்த டியூமர் கேப்சூல் வந்து பிரேக் ஆயிரும், ஸ்பில் ஆயிரும். மெலிக்னன்ட் எப்பயுமே ரொம்ப பெருசா இருக்கும், ஈஸியா எடுக்கிறதுக்கு தான். நீ பீஸ் பீஸா பண்ணி எடுக்க முடியாதுல்ல லாப்ரோஸ்கோபி போட்டு வச்சு. இல்ல சார், ரிட்ரோபெரிட்டோனியமாவே நம்ம போய் எடுக்கலாம்ல சார் டியூமரை? தெரியலடா. இல்ல அங்க உனக்கு ஸ்பேஸ் இருக்காதுல்ல, ரீட்ரோபெரிட்டோன் சொன்னாங்கல்ல, ஸ்பேஸ் உனக்கு பெருசா இருக்காது. நீ அப்டமன் கேவிட்டி தான் உனக்கு பெரிய ஸ்பேஸ். அவன் சொன்ன மாதிரி அழகா நீ எதையும் உடைக்காம ஸ்பில் பண்ணாம எடுத்துடலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து லோக்கலி இன்வேடட் ஆர்கன்ஸ்ல மோஸ்ட் காமன் வந்து கிட்னி, அது தெரிஞ்சதுதான். ஸோ அடுத்து காம்ப்ளிகேஷன் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ல வந்து most patients experience return of power function within 3 to 4 days and are able to leave the hospital 5 to 7 days. அவ்வளவுதான். ஆபரேட்டிவ்ல எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதுல வந்து ஒன்னே ஒன்று நான் விட்டுட்டேன், அது மட்டும் போவோமா? இப்போ பேஜ் நம்பர் 988 வந்துருங்க. 988ல அந்த ஃப்ளோ சார்ட் இருக்கு. ஓகே, ஃப்ளோ சார்ட் வந்து அல்காரிதம் ஃபார் அட்ரினல் இன்சிடென்டலோமா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சிடென்டலோமால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்சிடென்டலோமானா நம்ம மைண்ட்ல வந்து ஃபியோக்ரோமோசைட்டோமா இது எல்லாமே ஓடிட்டு இருக்கும். ஸோ 24 hour யூரினரி மெட்டானெஃப்ரைன் கேட்டகோலமின் பார்க்கணும். அப்புறம் லோடாஸ் டெக்ஸாமித்தசோன் சப்ரஷன் டெஸ்ட் பார்க்கணும். அப்புறம் பிஏசி ஆர் பிஆர்ஏ ரேஷியோ இஃப் ஹைப்பர்டென்சிவ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபங்க்ஷனிங்கா இல்லையான்னு பார்க்குறோம். இப்போ ஃபங்க்ஷனிங் டியூமர்னா டைரக்டா அட்ரினலெக்டமி. ஃபங்க்ஷனிங் டியூமர் இல்லைன்னா சைஸ் பார்க்கணும். சைஸ் வந்து மோர் தேன் 5, தியரியில 6ன்னு கொடுத்துருக்கான், இங்க 5ன்னு கொடுத்துருக்கான். மோர் தேன் 5 இருந்தா அட்ரினலெக்டமி போயிடு. ஓகே, 3 less than 3 சென்டிமீட்டர்னா இன்டர்வல் சிடி அட் 6 months. ஸோ அப்சர்வேஷன் பண்ணா போதும். ஸோ 3 to 5 சென்டிமீட்டர்ல வந்து நம்ம ஸ்பெசிபிக் கேஸ் ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கணும். அதாவது யங் பேஷண்ட்டு, அப்புறம் வந்து பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸ், சஸ்பீஷியஸ் இமேஜிங் ஃபீச்சர், ஃபியூ சர்ஜிக்கல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து அட்ரினலெக்டமி பண்ணலாம், இல்லைன்னா சர்வைவல் பண்ணலாம். ஸோ 2 MCQ, மோர் தேன் 5 சென்டிமீட்டர் யூ ஆப்ரேட் டைரக்ட்லி, ஃபங்க்ஷனிங் டியூமர் ஆப்ரேட் டைரக்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் பி பயோகெமிக்கல் எவாலுவேஷன். ஓகே, ஹார்மோனல் டெஸ்டிங் தான். ஓகே, அவ்வளவுதான். சரி, நாளைக்கு பார்ப்போம். சரி, நைட் பார்ப்போமா? ஓகேடா, தேங்க்ஸ்டா. நைட் என்ன பெய்லி யார் எடுக்கறானுங்க? சத்யா. ஓகே ஓகே, பீடியாட்ரிக் சர்ஜரி, அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆன்காலஜி பார்க்கலாம் அப்படினா. சரி சரி, ஓகே, நைட் பார்ப்போம். பை பை. தேங்க் யூ யோகேஷ்.